ஹே எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு விஎம்ஜி நீ தமிழ். நான் உங்கள் விஷ்ணு பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இன்றைக்கான லெசன் நம்ம என்ன ரிவைஸ் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, பயோடெக்னாலஜி பிரின்சிபல்ஸ் அண்ட் ப்ராசஸஸ்ங்கிற சொல்லிட்டு சாப்டர் 9 ஆஃப் கிளாஸ் 12 நம்ம ரிவைஸ் பண்ண போகிறோம். ஸோ வெல்கம் பேக் டு ரிவிஷன் சீரிஸ். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, வி ஆர் கோயிங் டு ரிவைஸ் த ஃபுல் நீட் பயாலஜி ஆஃப் போர்ட் கிளாஸ் 11th and 12th. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம நீட் 2026 பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட் ஆரம்பிச்சிருக்கோம் கைஸ். ஸோ எல்லா லெசனுமே வந்துட்டு மேக்ஸிமம் 2 to 3 பார்ட்ஸில் வந்துட்டு நம்ம கவர் பண்ண போகிறோம். I am starting with biotechnology because it is the easiest unit I can ever say, because நீங்கள் வந்துட்டு நடிப்பு நினச்சிட்டு இருக்கலாம் பயோடெக்னாலஜினால் ரொம்ப கஷ்டம் போல், ரொம்ப அதிகமான வந்துட்டு மாலிகுலர் நாலேஜெலாம் தேவைப்படும் சொல்லிட்டு. நத்திங் லைக் தட். இட் இஸ் வெரி 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 ஈஸி. ஸோ நீங்கள் அந்த நான் சொல்கிற கான்செப்ட் நீங்கள் உள்வாங்கிக்கிட்டு நீங்கள் இமேஜின் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு அந்த திங்ஸ் கிடச்சிரும். ஸோ வெல்கம் டு அவர் ரிவிஷன் சீரிஸ். ஸோ நீங்கள் வந்து நெக்ஸ்ட் சாப்டர் என்ன ரிவைஸ் பண்ணலாம் சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் யார் என்ன சாப்டர் அதிகமாக கமெண்ட் இருக்கோ நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் ரிவிஷன் சீரிஸில் போகிறேன். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்துட்டு எக்காலஜி வந்துட்டு ஆல்ரெடி நம்ம வந்துட்டு ஃபுல் PYQs சால்வ் பண்ணிட்டோம். ஸோ we have solved 38 years of PYQs ஆஃப் எக்காலஜி. ஸோ டைம் வந்து செக் அவுட் பண்ணி பாருங்கள். நான் வந்து உங்களுக்கு மேலே பெல் ஐக்கானில் கொடுக்குறேன். ஸோ இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட்லி 96 கொஸ்டின் சால்வ் பண்ணியிருப்பேன் நம்ம வீடியோவில். ஸோ நீங்கள் வந்துட்டு அதை ரிவிஷனுக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ப்ளஸ் நீங்கள் சால்விங்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ கைஸ் சொல்ல மறந்துட்டு, ஸோ மறக்காமல் வந்து இந்த வீடியோக்கு நீங்கள் நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ நம்ம பி a பார்ட் ஆஃப் அவர் விஎன்பி ஃபேமிலி கைஸ். ஸோ நீங்கள் வந்துட்டு எங்களோட ஃபேமிலியில் ஒரு ஜாயின் பண்ணிங்கன்னா we can do this journey in a comfortable way, because நீங்களும் என்னோட வீடியோஸில் மிஸ் பண்ண மாட்டீங்க, பிகாஸ் ஐ வில் பி போஸ்டிங் த ரிவிஷன் சீரிஸ் லைக் திஸ். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க ஓரம் பேசாமல் வாங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் கைஸ். ஸோ கைஸ் இட்ஸ் வெரி சிம்பிள். ஸோ பயோ மீன்ஸ் இட் இஸ் லிவிங் கைஸ். ஸோ பயோ மீன்ஸ் இட் இஸ் லிவிங். Technology means it is an technique, or technology means it's a technique only, no guys. So you don't know technique in which we can use this living things to produce our desired products. ஓகேங்களா, அதான் டெஃபினேஷன். ஸோ பயோடெக்னாலஜி என்னன்னு பார்த்தீங்கன்னா, டெக்னிக்ஸ் ஆஃப் யூசிங் லிவிங் ஆர்கானிசம்ஸ் ஆர் என்சைம்ஸ் ஃப்ரம் ஆர்கானிசம்ஸ் டு ப்ரொடியூஸ் ப்ராடக்ட்ஸ் அண்ட் ப்ராசஸஸ் யூஸ்ஃபுல் டு ஹியூமன்ஸ். நம்மளுக்கு ஹியூமன்ஸ்க்கு என்ன டிசைர்ஃபுல்லான ப்ராடக்ட்ஸ் இருக்கோ அதை வந்து நம்ம ரெடி பண்ணுறதுக்காக தான் பயோடெக்னாலஜி யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதான் பேசிக் டெஃபினேஷன். நீங்கள் அதை படிச்சுதாகணும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா EFB மீன்ஸ் இட் இஸ் யூரோப்பியன் ஃபெடரேஷன் ஆஃப் பயோடெக்னாலஜி. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஒரு பயோடெக்னாலஜிக்கு வந்து ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க கைஸ். ஸோ நீங்கள் இன்சைட்டில் இருக்க நீங்கள் டேரெக்டாக படிச்சிக்கலாம். இட்ஸ் வெரி சிம்பிள் ஒன்லி. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு நம்ம மெயின் கண்டென்ட்குள்ளே போயிடலாம் கைஸ். ஸோ நீங்கள் மாடர்ன் பயோடெக்னாலஜி வந்து தெரிஞ்சுக்கணும், ஓல்டு பயோடெக்னாலஜி வந்து தெரிஞ்சுக்கணும். இட்ஸ் ஆல் இன் NCERT. இஃப் யூ வாண்ட் மீன்ஸ் ஐ வில் put us in shorts guys. So we are starting with an experiment. So what is mean by rDNA? ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா rDNA நான் சாப்டரில் சொல்லுவேன். ஸோ rDNA என்னன்னு கேட்டிங்கன்னா கைஸ், இட்ஸ் வெரி சிம்பிள். R மீன்ஸ் இட் இஸ் recombinant. it is something which is recombined. ஓகேங்களா, ஸோ recombinant, then it's our DNA, நியூக்ளிக் ஆசிட். ஓகேங்களா, ஸோ DNA recombinant DNA என்னன்னு சொல்கிறாங்கன்னா, we are constructing an rDNA by plasmid under the native genes guys. ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா கைஸ், இது வந்துட்டு இது ஏன் rDNA இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கைஸ், இப்போ நம்ம இந்த rDNA இருந்தானா நம்மளுக்கு இப்போ அந்த ஜீனில் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்துட்டு இதான் வந்து உங்களுக்கு ஒரு ஜீன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்துட்டு இந்த ஜீனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசைடு ப்ராடக்ட் இல்லை, ஆனால் ஹோஸ்ட் இருக்குது. உங்களுக்கு இப்போது ரெட் கலர் ஜீன் வேணும்னா நீங்கள் வந்துட்டு என்ன இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் இன்சர்ட் பண்ணுறீங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீகாம்பினன்ட் டிஎன்ஏவை ஆக்ட் பண்ணும். இதான் rDNA. ஓகேங்களா, இந்த rDNA என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, லிசன் கேர்ஃபுல்லி, இது வந்து நம்மளோட டிசைடு ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு உருவாக்குறதுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா, இட் வில் ஹெல்ப் அஸ் டு கன்ஸ்ட்ரக்ட் அவர் யூஸ்ஃபுல் ப்ராடக்ட். ஓகேங்களா, புரிஞ்சிச்சா? இதான் வந்து பேசிக்காக பார்த்தீங்கன்னா rDNA என்னன்னு சொல்லிட்டு. இது யார் ஃபஸ்ட் வந்துட்டு இந்தமாதிரி டிஸ்கவர் பண்ணிவிட்டு யார் வந்துட்டு ஐசோலேட் பண்ணாங்கன்னா, இட்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் கைஸ். ஸோ எழுதிக்கோங்க. இட் இஸ் an experiment done by Stanley Cohen and Herbert Boyer. கிளியருங்களா? இந்த இயர் நோட் பண்ணிங்க கைஸ், இன்சைட்டில் இருக்குது. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். 1972. ஸோ 1972 இட்ஸ் a வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இயர். நோட் பண்ணிக்கோங்க. இட்ஸ் a யூனிக் இயர். ஏன்னா இந்த இயர் வேறு எதுலையுமே கொடுத்துடல. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அகைன். ஸோ இவங்க என்ன ப்ரொபோசல் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, தே டிஸ்கவர் த ஃபஸ்ட் rDNA டெக்னாலஜி கைஸ். ஸோ ஃபஸ்ட் rDNA இவங்க டிஸ்கவர் பண்ணாங்க பை மீன்ஸ் ஆஃப் எப்படின்னு சொன்னால் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இட்ஸ் வெரி சிம்பிள் அகைன். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹவு வாஸ் த ஃபர்ஸ்ட் rDNA வாஸ் கன்ஸ்ட்ரக்டட், எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்கன்னா, இட்ஸ் வெரி சிம்பிள். ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்குறேன். டைஃபாய்ட் ஃபீவர் வந்துட்டு என்ன பாக்டீரியா கேஸ் காஸ் ஆகும்?
ஸோ உங்களால் ரீகால் பண்ண முடியுதா? ஸோ ரீகால் பண்ண முடியலான்னு பரவாயில்ல, ரீகால் பண்ணுங்கள். இட்ஸ் யுவர் சால்மனெல்லா டைஃபெரியம் டைஃபாய்டு. ஓகேங்களா? ஸோ சால்மனெல்லா டைஃபாய்டு அந்த பாக்டீரியாவோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா சால்மனெல்லா டைஃபோரியம். ஸோ இது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கேஸ், இந்த பாக்டீரியாவில் இருக்கிற, ஸோ நீங்கள் வந்துட்டு செல் யூனிட் ஆஃப் லைஃப்பில் படிச்சிருப்பீங்க. இஃப் யூ ஹேவ் அன் ப்ரோகாரியோட்டிக் செல் மீன்ஸ் யூ ஹேவ் எ சர்க்குலர் டபுள் ஸ்டாண்டர்ட் ஸ்ட்ரக்சர் கால்டு பிளாஸ்மிட். நீங்கள் வந்துட்டு இந்த ஸ்ட்ரக்சர் படிங்கன்னா ப்ரோகாரியோட்டிக் செல்லில் வந்துட்டு படிச்சிருப்பீங்க செல் யூனிட் ஆஃப் லைஃப்பில். இஃப் யூ ஆர் நாட் கெட்டிங் மீன்ஸ் யூ கோ அண்ட் ரிவைஸ் இட் சாப்டர், இட் இஸ் தேர் இன் தட் சாப்டர். ஸோ பிளாஸ்மிட் இஸ் எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் DNA which is circular and double standard DNA which is circular. It is an extra chromosomal. It's very important guys. இந்த 3 பாயிண்ட்டுமே நோட் பண்ணிக்கோங்க. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பிளாஸ்மிட்னா என்னன்னு தெரியலன்னா நம்மளால் நெக்ஸ்ட் கண்டினியூ பண்ண முடியாது. ஸோ அதான் சொன்னேன். ஸோ எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் DNA. எக்ஸ்ட்ரா குரோமோசோமல். ஓகேங்களா? இட்ஸ் எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் மீன்ஸ் இட் இஸ் அதர் தென் நம்மளோட மெயின் DNA. நம்மளோட மெயின் ப்ரோகாரியோட்டிக் செல்லோட மெயின் DNA ஒன்று இருக்குங்களே, அதை தவிர இது வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா இது வந்துட்டு இப்போது இதை வந்துட்டு பார்த்திங்கன்னா ரெட் கலர்னால் வந்துட்டு இப்போது ஒரிஜினல் DNA வைங்களேன், ஹோஸ்ட் DNAனா எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் DNAனா பிளாஸ்மிட். ஓகேங்களா? ஸோ இதான் வந்துட்டு பேசிக்கான டெஃபினேஷன். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் திஸ் கைஸ். ஸோ வாங்க நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு என்ன மெட்டீரியல் எடுத்துக்கோன்னா சால்மனெல்லா டைஃபோரியம். ஓகேங்களா? ஸோ இட்ஸ் ஒன் ஆஃப் த ஜெனரிக் இட்ஸ் ஒன் ஆஃப் த எக்ஸ்பெரிமெண்டல் மெட்டீரியல். ஸோ நெக்ஸ்ட் என்ன எடுத்துக்கோன்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்மிட். அகெயின் ஒன் கைஸ், நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்மிட் இருக்குது. அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஐசோலேட் பண்ணியிருக்கோம். இட் இஸ் ஆல்சோ எ டபுள் ஸ்டாண்டர்ட் சர்க்குலர் எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் DNA. இட்ஸ் பிளாஸ்மிட். பட் இந்த பிளாஸ்மிடோட கேரக்டரிஸ்டிக் என்னென்னா இட் இஸ் ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட். ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஆன்டிபயோட்டிக்னா என்ன? ஆன்டிபயோட்டிக்ஸ்க்கு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அந்த ஆன்டிபயோட்டிக் இதுக்கு போட்டாலும் இந்த பாக்டீரியாவோட பிளாஸ்மிட் இதுன்னு ஒரு பாக்டீரியாவில் எடுத்துருப்பாங்க. பட் அது நம்மளுக்கு என்னென்னு கொடுக்கல, நம்மளுக்கு தேவையில்லை. இந்த பிளாஸ்மிட் எங்கே எடுத்துருக்காங்கன்னா இது வந்து ஒரு ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் பாக்டீரியா. இந்த பாக்டீரியா பார்த்தீங்கன்னா நம்மளால் ஆன்டிபயோட்டிக் கூட கொல்ல முடியாது. அதோட ரெசிஸ்டன்ட் ஜீன் இருந்துச்சு. ஏன் இருந்துச்சுன்னா இதோட பிளாஸ்மிட் அதுக்கு இருந்துச்சு. உங்களுக்கு புரிஞ்சிச்சா? ஓகே, ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட். ஸோ இது பார்த்தீங்கன்னா பிளாஸ்மிக் கைஸ். இது பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்மிக் என்ன ப்ராப்பர்ட்டி? ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் ஜீன். பட் நீங்கள் இந்த பிளாஸ்மிட் எடுத்துக்கிட்டீங்க வைங்களேன், அந்த சால்மனெல்லா டைஃபோரியம் இருக்கிற பிளாஸ்மிட் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டி இல்லை. ஸோ நம்மளுக்கு இந்த பிளாஸ்மிட்டில் வந்துட்டு இந்த ப்ராப்பர்ட்டி வரதுக்காக நம்ம ஆர்டினரி டெக்னாலஜியை கொண்டு வந்திருக்கோம். ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா we have to isolate this plasmid from this salmonella typhorium. you have to isolate. ஸோ ஐசோலேட் பண்ணிக்கோங்க. ஐசோலேட் பண்ணால் என்ன ஆகும்? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் தட் கலர்? க்ரீனா? ஆமாம், க்ரீன் தான். ஸோ க்ரீன் எடுத்துடுங்க. ஸோ க்ரீன் பிளாஸ்மிட். ஓகேங்களா? தென் இங்கே இருக்கிற ஒரு ஸ்மால் செக்மெண்ட் எடுத்துக்கிறேன். பிகாஸ் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த DNA வேணும். இல்லை இருக்கிற ஒரு ஸ்மால் செக்மெண்ட் மட்டும் நான் ஐசோலேட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? யூ ஆர் டேக்கிங் திஸ் ஸ்மால் செக்மெண்ட். ஓகேங்களா? திஸ் இஸ் a ஸ்மால் செக்மெண்ட். ஓகே, ஒரு மெயின் பிளாஸ்மிட். இந்த பிளாஸ்மிட்ல என்ன பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஃபாரின் பிளாஸ்மிடை நம்ம வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த பிளாஸ்மிடை வந்துட்டு நான் இங்கே வந்துட்டு நான் இன்சர்ட் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும்? ஃபஸ்ட் ஸ்டெப்பாக இதை வந்துட்டு கட் பண்ணணும். ஸோ நான் இங்கே வந்துட்டு நான் இந்த மாதிரி வந்துட்டு இன்சர்ட் பண்ணுற முன்னாடி இந்த 2 எண்டையும் நான் கட் பண்ணணும். இது எப்படி கட் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா இட் இஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் எண்டோநியூக்ளியஸஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு டைப் ஆஃப் என்சைம் கைஸ். இது பார்த்தீங்கன்னா நம்மளோட ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைமை கிளாஸிஃபை பண்ணும். இதை நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோலாம் படிக்க போகிறோம். ஸோ வாட்ச் டில் த எண்ட். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் வீடியோ. ஸோ இதை பார்த்தீங்கன்னா நம்ம டீட்டெயிலாக படிக்க போகிறோம். ஸோ நம்ம கட் பண்ணோன்னே என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கட் பண்ணுறது. ஸோ கட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்? கட் பண்ணியாச்சுங்களா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த நம்மளோட டிசைடு ஜீன் இது பார்த்தீங்கன்னா நம்மளோட ஏலியன் இல்லைன்னா டிசைடு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருந்துச்சு. அங்கேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? இங்கே போயிட்டு இப்படி அட்டாச் பண்ண போகிறோம். அட்டாச் பண்ணியாச்சு. ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் அவர் rDNA. ஓகேங்களா? பிகாஸ் இட் இஸ் நாட் அ நார்மல், இட் இஸ் அன் ரீகாமினன்ட் DNA. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம ரீகாமினன்ட் DNAவை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம் ஃபஸ்ட் டைமாக. இது யார் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்கன்னா ஸ்டான்லி கோகன் அண்ட் ஹெர்பர்ட் போயர் இந்த இயர் ஆஃப் 1972. இதான் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் திஸ் கைஸ். ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் எக்ஸ்பெரிமெண்ட். என்சிஆர்டில் இருக்க லைன் பை லைனாக இட் வில் பி ஆஸ்கர் இன் ஆல்மோஸ்ட் எவ்ரி மார்க் டெஸ்ட். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கைஸ் நம்ம வந்து 8 ஸ்டெப்ஸ் ஆஃப் யுவர் பயோடெக்னாலஜி போக போகிறோம். இட் இஸ் அவர் ஹாட்ஸ்பாட் கைஸ். இந்த ஸ்டெப்ஸில் இருந்தால் நம்மளுக்கு கொஷின்ஸே வரப்போது. மேபி இது கொஷினில் கூட கேட்கலாம், இது கொஷினாக கூட கேட்கலாம். பிகாஸ் யூ கேன் சி மெனி PYQs ஃப்ரம் திஸ் ஆர்டர் இட் செல்ஃப். ஸோ இது படியும் நீங்கள் வந்துட்டு DNA ஃபிங்கர் பிரிண்டிங் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் கைஸ். ஸோ DNA ஃபிங்கர் பிரிண்டிங் படிக்கும்போது இந்த ஸ்டெப்ஸ்னால் நீங்கள் வந்துட்டு கோரிலேட் பண்ணலாம். ஸோ மாலிகுலர் பேசிஸில் நான் சொல்கிறேன். ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபிகேஷன் அண்ட் அந்த DNAவை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறீங்க. அண்டு
ஐசோலேஷன் ஆஃப் டிஎன்ஏ. அதை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும், நீங்கள் ஐசோலேட் பண்ணணும் அந்த ஜீனையோ இல்லை டிஎன்ஏவோ. பிகாஸ் போட் ஆர் சேம், பிகாஸ் ஜீன் தானே டிஎன்ஏவாகவும் ஆக்ட் ஆக போகுது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாலிகுலர் பேசிஸில் படிப்போம். தட்ஸ் எ வெரி பிக் சாப்டர் கேஸ். ஸோ நான் கண்டிப்பாக நிறையா ஒர்க் பண்ணணும் அதெல்லாம் நம்ம ரிவிஷன் பண்ணுறதுக்கு. ஸோ இதான் பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட் ஸ்டெப். ஸோ ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம், நெக்ஸ்ட் ஐசோலேட் பண்ணுறோம். இட்ஸ் வெரி சிம்பிள் நோ. ஸோ வாங்க நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, ஸோ நம்ம ஐடென்டிஃபை பண்ணி ஐசோலேட் பண்ணுற நம்ம ஃப்ராக்மெண்டேஷன் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஃப்ராக்மெண்டேஷன் மீன்ஸ் இட்ஸ் கட்டிங். ஓகேங்களா, ஸோ ஃப்ராக்மெண்டேஷன் ஆஃப் ஐசோலேட்டட் டிஎன்ஏ. ஏன் ஃப்ராக்மெண்ட் பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் பண்ணலைங்க. ஸோ நம்ம இப்போ ஃப்ராக்மெண்ட் அதை பண்ணறதுனால தான் நான் வந்து இந்த மாதிரி வந்துட்டு அந்த பிளாஸ்மிடில் போயிட்டு அட்டாச் பண்ணேன். புரியுதுங்களா? ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஃப்ராக்மெண்ட் மட்டும் பண்ணலன்னு வைங்களேன், இதுவும் எப்படி போய் சேரும்? இப்படி சேர வாய்ப்பு இல்லைல்ல. அதனால தான் பார்த்தீங்கன்னா இதையும் நான் ஃப்ராக்மெண்ட் எடுத்து ஒரு ஃப்ராக்மெண்ட் எடுத்துட்டு அப்புறம் இங்கேருந்து அப்படியே இங்கே போய் கொடுத்தேன். ஓகேங்களா, உங்களுக்கு அனிமேஷனாகவே காட்டினேன். ஐ திங்க் இட்ஸ் வெரி கிளியர் நோ. ஸோ இதாங்க செகண்ட் ஸ்டெப். இந்த 2 ஸ்டெப் நம்ம வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இட்ஸ் வெரி எழுத ஈஸியாக இருக்கும், பட் இட்ஸ் வெரி லாங் ஸ்டெப். ஸோ செகண்ட் பார்த்தீங்கன்னா செப்பரேஷன் ஆஃப் ஃப்ராக்மெண்டட் டிஎன்ஏ. ஓகேங்களா, டிசைரபிள் ஃப்ராக்மெண்டட் டிஎன்ஏ எழுதிக்கோங்க. பிகாஸ் நம்ம அன்டிசைரபிள் எடுக்க போகிறது இல்லை. பிகாஸ் 2 ஜீன்ஸ் இருக்குது கைஸ், டிசைரபிள் ஜீன்ஸ் அண்ட் அன்டிசைரபிள் ஜீன்ஸ். ஸோ டிசைரபிள் ஜீன்ஸ் தான் நம்மளுக்கு தேவைப்படும், அன்டிசைரபிள் நம்மளுக்கு தேவைப்படாது. அதனால தான் நம்ம பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் ஹைப்ரிடைசேஷன் வந்துட்டு நம்ம ஃபாலோ பண்ணாமல் நம்ம வந்துட்டு ஆர்டிஎன்ஏ வந்து ஃபாலோ பண்ணுறோம். பிகாஸ் ஆர்டிஎன்ஏல பார்த்தீங்கன்னா நம்மளால் டிசைரபிள் ஃப்ராக்மெண்ட்ஸை மட்டும் சூஸ் பண்ண முடியும் வித் ஹெல்ப் ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ். நான் உங்களுக்கு வேறு எப்படி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா, யூசிங் அகரோஜெல் எலக்ட்ரோஃபோரோசிஸ் ஏஜ்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, அகரோஜெல் எலக்ட்ரோஃபோரோசிஸ் இது பண்ணிங்கன்னா இட்ஸ் தனி வீடியோ ஒரு கேஸ். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஒன். நோ நீட் டு மகப். ஸோ என்ன பண்ணிங்கன்னா நம்ம அந்த ஃப்ராக்மெண்ட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், அதை செப்பரேட் பண்ணுறோம். இட்ஸ் ஜஸ்ட் தேர்ட் ஸ்டெப். நெக்ஸ்ட்டு பண்ணிங்கன்னா நம்ம செப்பரேட் பண்ண அந்த டிசைரபிள் ஜீன்ஸை மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை நம்ம என்ன சொல்கிறோம்னா இட் இஸ் கால்டு ஆம்பிளிஃபிகேஷன். ஆம்பிளிஃபிகேஷன் ஆஃப் டிசைடு ஜீன்ஸ். அந்த ஜீன்ஸ் வந்து நம்ம நிறைய காப்பீஸ் எடுத்துப்போம் கைஸ். இது எக்ஸாக்டாக எங்கே என்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பிரிண்டர் மிஷின் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் இப்போ 10th மார்க் ஷீட் 12th மார்க் ஷீட் எடுத்துக்கிட்டிங்கன்னு வைங்களேன், அது நீங்கள் ஒரே ஒரு காப்பியை வச்சிருப்பீங்க. நோ ரைட், பிகாஸ் நீங்கள் இது வந்து ஒரே காப்பி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரிஜினல் வந்துட்டு என்ன வேணால் ஆகலாம். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க, ஒரு 10 to 12 காப்பீஸ் கூட எடுத்து வச்சுங்க. பிகாஸ் இட்ஸ் லைஃப்பில் உங்களுக்கு வந்து உடவு போடும் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற ஆர்டிஎன்ஏ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒன்று இருந்துச்சுன்னு வைங்களேன், நம்ம ஏதாவது ஒரு ஸ்டெப் தப்பு பண்ணால் கூட அந்த ஆர்டிஎன்ஏ மொத்தமாக வந்துட்டு காலி ஆயிடும். ஸோ அது நமக்கு ஆக வரான்னு அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம பிசிஆர்னு சொல்லிட்டு ஒரு டெக்னிக் படி ஆம்பிளிஃபிகேஷன் பண்ண போகிறோம். இட் இஸ் கால் இந்த டெக்னிக் பேர் என்ன, பிசிஆர், பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன். ஓகேங்களா, நம்ம டீட்டெயிலாக படிப்போம். நம்ம கண்டிப்பாக நம்ம நெக்ஸ்ட் பார்ட் இதான் நம்ம போட போகிறோம். ஸோ பிசிஆர். ஓகேங்களா, ஸோ நம்ம இந்த ஜெராக்ஸ் காப்பி எடுக்கிற மாதிரி நம்ம ஆர்டிஎன் என்ன பண்ண போகிறோம், இந்த மாதிரி வந்து போயிட்டு ஜெராக்ஸ் எடுக்க போகிறோம். ஓகேங்களா, அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். நான் கண்டிப்பாக சிம்பிளாகவே முடிச்சிடலாம். இட்ஸ் வெரி சிம்பிள் ஒன்லி. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோர்த் ஸ்டெப். ஸோ நம்ம ஆம்பிளிஃபை பண்ணியாச்சு. ஆம்பிளிஃபை பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா linking of gene, desirable gene with vector. வெக்டார்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா கைஸ், வெக்டார் மீன்ஸ் இட்ஸ் vehicle which carry our alien DNA to the host. அந்த ஹோஸ்ட்டுக்குள்ளே கொண்டு போகிறதுக்கான வெஹிக்கல். வீணா வெக்டார் ஞாபகம் வச்சுக்கோங்க. பிகாஸ் இதுதான் நம்ம கிளியராகவே பார்ப்போம் கைஸ். நான் இந்த சொல்கிற ஸ்டெப்பில் நீங்கள் படிச்சிங்கன்னா பயோடெக்னாலஜி வில் பி வெரி ஈஸி. பிகாஸ் இன்சைட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் கொடுத்துருப்பாங்க, அப்புறமா பார்த்தீங்கன்னா ஐசோலேஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி குழப்பி இருப்பானுங்க. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் வந்துட்டு இந்த ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். இட்ஸ் வெரி ஈஸி சாப்டர். நான் உங்கள்கிட்ட மறுபடியும் சொல்கிறேன், யூ கேன் ஷோர்லி கெட் திஸ். இந்த சாப்டரில் வந்து உங்களுக்கு வந்து 10+ மார்க்ஸ் இல்லை 10 to 20 மார்க்ஸ் வர வாய்ப்பு இருக்குது வித் திஸ் 2 சாப்டர்ஸ் கம்பைனாக சொல்கிறேன். ஸோ வாங்க நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு படிங்கன்னா, நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னது, 6th ஸ்டெப். நீங்களும் நோட்ஸ் எடுத்துக்கோங்க கைஸ். உங்களோட நோட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்துட்டு அதை பாடத்தே கூட இது பண்ணுங்கள். வீடியோ உங்களுக்கு ஸ்லோவாக தோணுச்சுன்னா யூ கேன் வாட்ச் இட் இன் 1.5x ஸ்பீட் ஆல்சோ, நோ ப்ராப்ளம், ஆர் 2x ஸ்பீட் ஆல்சோ டிபெண்டிங் அப்பான் யுவர் ஸ்பீட். ஸோ நான் இப்போ தான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ வாங்க. ஸோ 6th ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் இன்டு த ஹோஸ்ட் வித் த ஹெல்ப் ஆஃப் திஸ் வெக்டார் கைஸ். நம்ம வந்துட்டு இந்த ஏலியன் டிஎன்ஏ என்ன பண்ணுறோம், ஹோஸ்ட்டுக்கு நம்ம வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. ஏலியன் டிஎன்ஏ என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டிங்களா ப்ரோ? ஸோ நீ சிம்பிள் ப்ரோ. ஏலியன் டிஎன்ஏ மீன்ஸ் இட்ஸ் இஸ் ஆர்டிஎன்ஏ ஒன்லி. பிகாஸ் இட்ஸ் ஏலியன். இப்போ நீங்கள் ஏலியன் ஸ்பீஷிஸ் இன்வேஷன்லாம் படிச்சிருப்பீங்க இந்த மாதிரி எக்காலஜியில் நான் சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கிற மாதிரி ஏலியனா விச் இஸ் ஃப்ரம் அவுட் சைட். ஓகேங்களா, ஸோ ஏலியன் நம்ம சொல்கிறோம்ல, ஏலியன் வந்துட்டு எர்த்தை டேக் ஓவர் பண்ண போகிற சொல்லிட்டு அந்த மாதிரி. ஓகேங்களா, ஸோ 6th ஸ்டெப் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். ஓகேங்களா, 7th ஸ்டெப் என்னென்னா கேஸ், இப்போ நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. பட் இந்த ஹோஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து மோஸ்ட் ஆஃப் கேஸில் ஈக்குவலே எடுப்பீங்க. ஈக்குவலே பார்த்தீங்கன்னா ஒரு பாக்டீரியா தான். அதால் பார்த்தீங்கன்னா அதிகமான அந்த ப்ராடக்டாக கொடுக்க முடியாது. பிகாஸ் இட்ஸ் வெரி ஸ்மால் இன் சைஸ். நோ. ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, we are going to culture this host. கல்ச்சர் பண்ண போகிறோம்
in medium, culture in medium in large scale, guys, that is called your bioreactor. ஓகேங்களா, இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். மெனி கொஷின்ஸ் இல்லை ஃப்ரீக்வெண்ட்டாக இப்போ நீட்டில் கேட்டுட்ருக்காங்க. இது ஒரு ஹாட்ஸ்பாட்டான ஒரு ஏரியா தான். ஸோ நோட்டிஸ் டவுன். ஒன்லி லார்ஜ் ஸ்கேல் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ணுறோம், வி கால் இட் அஸ் பயோரியாக்டர். அகெயின் 2 டைப்ஸ் இருக்குது. ஸ்டிர்டு டைப்னு ஒன்று இருக்குது, ஸ்பாகட் டைப்னு ஒன்று இருக்குது. நம்ம எல்லாமே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ இதான் வந்துட்டு 7 ஸ்டெப். ஸோ 8 ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா டவுன் ஸ்ட்ரீம் ப்ராசஸிங் ஆஃப் ப்ராடக்ட். டவுன் ஸ்ட்ரீம் ப்ராசஸிங்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா கைஸ், ஸோ டவுன் ஸ்ட்ரீம் ப்ராசஸிங் மீன்ஸ் நம்ம வந்துட்டு அந்த ப்ராடக்ட்டை ப்யூரிஃபை பண்ணுறோம். இப்போ வரைக்கும் நம்ம கல்ச்சர் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு நீங்கள் ஒரு மெடிசன் நீங்கள் வந்துட்டு வாங்குறீங்கன்னா அது பியூரானு இருக்கணும். பிகாஸ் வந்துட்டு எல்லாமே நம்ம யூஸ் பண்ண போகிறோம் நம்ம டெய்லி லைஃபுக்கு. அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம அதை பத்திரமா வந்துட்டு பார்த்துக்கிறோம். ஸோ வி ஆர் கோயிங் டு பியூரிஃபை தட். ஸோ அது பார்த்தீங்கன்னா டவுன் ஸ்டெப். ஸோ கைஸ் இப்போது உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரணும். பிகாஸ் நம்ம ஏன் டவுன் ஸ்ட்ரீம் ப்ராசஸிங் சொல்கிறோம் ப்ரோ, ஏன் நம்ம அப்ஸ்ட்ரீம் சொல்ல மாட்டேங்கிறோன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு வேலிடான பாயிண்ட் இருக்குது. ஸோ நோட்டீஸ் டவுன் மெனி மார்க் டெஸ்ட்டில் கேட்பாங்க, பட் நிறைய பேர் சொல்லி தர மாட்டாங்க. ஐ வில் டீச் யூ. ஸோ 1 to 7 நம்ம பார்த்துருக்கோங்க இல்லைங்களா, அது என்னன்னு சொல்லுவோன்னா இட் இஸ் கால்டு அப்ஸ்ட்ரீம் ப்ராசஸிங். ஓகேங்களா, நம்ம வந்துட்டு அந்த ப்ராசஸிங் பண்ணுறத அப்ஸ்ட்ரீம் ப்ராசஸிங்னு சொல்லுவோம். பிகாஸ் அப்ஸ்ட்ரீம் ப்ராசஸிங்கில் வந்துட்டு நம்ம நம்ம 1 to 7 ஸ்டெப்ஸையும் ஃபாலோ பண்ணுவோம். கடைசி ஸ்டெப் பார்த்தீங்கன்னா டவுன் ஸ்ட்ரீம். ஸோ உங்களுக்கு அப்ஸ்ட்ரீம்னா டவுன் ஸ்ட்ரீம் போகிறதுன்னு RDNA டெக்னாலஜியோட 8 ஸ்டெப்ஸ் கைஸ். ஸோ நோட் பண்ணுங்கள், இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த 8 ஸ்டெப்ஸ்னு கண்டிப்பாக கொஷின்ஸ் வரும். நீங்கள் ஆர்டர் கூட கேட்பாங்க. ஸோ நோட் பண்ணுங்கள். இதே போல் வந்து உங்களோட மாலிகுலர் பேசிஸ்லையும் இருக்கும். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ ஐ திங்க் இட்ஸ் கிளியர் கேஸ். ஸோ நோட் பண்ணுறவங்க நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணி கூட நோட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ வி ஆர் ஹேவிங் மெனி டாபிக்ஸ். ஸோ நம்ம ஃபஸ்ட் ஸ்டெப் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன ஞாபகம் இருக்குங்களா? ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் என்னது? ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் இஸ் யுவர் ஐசோலேஷன் ஆஃப் ஜெனடிக் மெட்டீரியல். அதாவது உங்களை ஐடென்டிஃபை பண்ணணும். நம்ம ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. ஸோ நம்ம ஐசோலேஷன் பண்ண போகிறோம். ஸோ ஐசோலேஷன் ஆஃப் டிசைரபிள் ஜீன். ஓகேங்களா, ஸோ நம்மளுக்கான டிசைரபிள் ஜீன். இப்போ நம்ம இது டிசைரபிள் பார்க்க மாட்டோம், பட் நான் எழுதுறேன். ஸோ யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஐ திங்க். ஸோ டிசைரபிள் ஜீன். ஸோ நம்மளுக்கு வந்துட்டு நம்ம வந்து படிக்கணுங்க. ஸோ ஒரு செல்லில் வந்து நம்ம ஜீன் எடுக்க போகிறோம். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு டு ஐசோலேட்டட் DNA நம்ம என்ன பண்ணணும்? ஸோ பேசிக்காக நம்ம வந்துட்டு ஒரு DNA வந்துட்டு நம்ம ஐசோலேட் பண்ண போகிறோம். ஸோ DNA எங்கே கேஸ் இருக்கும் எக்ஸாக்ட்லி? ஸோ DNA படிங்கன்னா இதான் செல்லுன்னு வைங்களேன். செல்லில் படிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நிறைய செல் ஆர்கனல்ஸ் இருக்கும். மைட்டோகாண்ட்ரியா, குளோரோபிளாஸ்ட், லைசோசோம்ஸ் நிறையா இருக்கும். மைட்டோகாண்ட்ரியா, எண்டோமெம்பரேன் சிஸ்டம் நிறையா இருக்கும். இங்கே மெயினாக படிங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கும்? உங்களுக்கு ஒரு நியூக்ளியஸ் இருக்கும், விச் இஸ் டபுள் மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல். ஸோ டபுள் மெம்பரேன் இருக்கிற ஒரு இதுக்குள்ளனா நியூக்ளியஸோட கேவிட்டிக்குள்ளனா உங்களுக்கு DNA இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா இத்தனை லேயரையும் தாண்டி பிளாஸ்மா மெம்பரேன், செல் வால் எல்லாமே கிளைகோகைலக்ஸ் சொல்லிட்டு எல்லாத்தையுமே தாண்டி நீங்கள் இங்கே வரணும், இங்கே ரீச் ஆகணும். இங்கே ரீச் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த செல் வாலை டேமேஜ் பண்ணணும். எல்லாத்தையும் தாண்டினாலும் உங்களுக்கு அந்த DNA கிடைக்கும். ரைட்டுங்களா? ஸோ அதை நம்ம வந்து எக்ஸாக்டாக பண்ண போகிறோம். ஸோ இட்ஸ் வெரி சிம்பிள். நோட் பண்ணிக்கோங்க. இங்கே செல்லுடைய DNA நம்ம என்ன பண்ண போகிறோம்னா தேர் ஆர் சர்டன் என்சைம்ஸ் கைஸ், யூ நீட் டு ரிமெம்பர் திஸ். வித் த ஹெல்ப் ஆஃப் திஸ் நம்ம வந்து இந்த டேரெக்டாக வந்துட்டு நம்ம அந்த செல் வாலை வந்துட்டு நம்ம பிரேக் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எது எடுக்க போகிறோம்? பிளான்ட் செல். இப்போ நீங்கள் பிளான்ட் செல் எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்களேன், பிளான்ட்டோட செல் வால் பார்த்தீங்கன்னா மேஜாரிட்டி ஆஃப் எதில் மேடாக இருக்கும் இருக்குன்னு கேட்டிங்கன்னா இட் இஸ் கால்டு செல்லுலோஸ். செல்லுலோஸ் இஸ் எ பாலிசாக்கரைட். நீங்கள் வந்துட்டு பயோமாலிகுலர்ஸில் படிச்சிருக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ச் ஸ்ட்ரெஸ் கொடுக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ செல்லுலோஸ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் மேட் அப் ஆஃப் பீட்டா குளுக்கோஸ். அதெல்லாம் நம்ம இதில் பயோமாலிகுலர்ஸில் படிப்போம். ஸோ செல்லுலோஸில் பார்த்தீங்கன்னா மேடாக இருக்கும் செல் வால். ஸோ செல்லுலோஸை பிரேக் பண்ணுறதுக்கு நம்ம என்ன என்சைம் யூஸ் பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா இட் இஸ் கால்ட் செல்லுலேஸை வந்து யூஸ் பண்ணால் அதோட செல்வால் பிரேக் ஆகும். இட் இஸ் LASE செல்லுலேஸ். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லேஸ்ன்னு வந்து பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா நம்மளோட பயோமாலிகுல்ஸில் வந்துட்டு ஒரு வரும் கைஸ். ரெஸ்டிங் அந்த என்சைம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ரோலேஸ், லைஏஸ் அந்த மாதிரிலாம் வரும். ஸோ ஏஸ் என்சைமில் இது வரும். ஏஎஸ்சின்னு சொல்லிட்டு இருக்கிற கேட்டகரியில் வரும். நம்ம அவ்வளோ டீப்பாக போக வேணாம். ஸோ வந்து பிளான்ட்னா என்னது? செல்லுலேஸ். வெரி இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம மெட்டீரியல் என்ன எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அவர் பாக்டீரியா கைஸ். ஸோ பாக்டீரியா பார்த்தீங்கன்னா என்ன என்சைம் யூஸ் பண்ணுவோம்னா பாக்டீரியா செல்வால் எல்லாம் மெயினாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா யூ கேன் ரிமெம்பர் இன் செல் யூனிட் ஆஃப் லைஃப் இட்ஸ் பெப்டிடோகிளைகான் அண்ட் நிறைய அந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் இருக்குது. ஸோ பெப்டிடோகிளைகான் வந்துட்டு மேஜாரிட்டி ஆஃப் பாக்டீரியா செல்வால் மேடாக இருக்கும். ஸோ அதை பிரேக் பண்ணுறதுக்கு என்ன என்சைம்னா இது மட்டும் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. இட்ஸ் லைக் லைசோசைம் மீன்ஸ் இட் இஸ் அன் என்சைம் விச் யூஸ் டு டிகிரேட் த பாக்டீரியல் செல்வால். ஓகேங்களா, ஸோ லைசோசைம் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபங்கையோட செல்வால் இங்கே எல்லாம் மேடாக இருக்குன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். ஃபங்கையோட செல்வால் இஸ் மேட் அப் ஆஃப் கைட்டின்.
ஓகேங்களா. ஸோ கைட்டின் செல் வால் தான் இது யூஸ் ஆகிருக்கு. ஸோ கைட்டின் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆல்சோ இன் ஸ்ட்ரக்சரல் பாலிசாக்கரைட். நீங்கள் பயோமெடிக்கல்ஸில் படிப்பீங்க கைஸ். பயோமெடிக்கல்ஸ் ஆல்சோ வெரி இன்ட்ரெஸ்டிங் சாப்டர். நீங்கள் வந்துட்டு ரொம்ப ஈஸியாக இருக்கும் கைஸ், ரொம்ப ஜாலியாக இருக்கும். பட் தேர் ஆர் மெனி கான்செப்சுவல் கொஷின்ஸ். ஸோ நம்ம எல்லாமே சால்வ் பண்ணலாம். ஸோ ஸ்ட்ரக்சரல் பாலிசாக்கரைடில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கைட்டின் வரும். ஸோ பார்த்தீங்கன்னா செல்லுலோஸும் பண்ணிங்கன்னா பாலிசாக்கரைட் தான், கைட்டினும் பாலிசாக்கரைட் தான், பெப்டிடோகிளைக்கானும் பாலிசாக்கரைட் தான். இட் இஸ் அ டைப் ஆஃப் ஹெட்டரோ பாலிசாக்கரைட் ஆக்சுவலி. ஸோ எல்லாமே நம்ம டீட்டெயிலாக இருக்குது கைஸ். ஸோ நம்ம வந்து டைமும் ஷார்ட்டாக இருக்குது. ஸோ நம்ம சீக்கிரமாக முடிச்சாகணும். ஸோ வாங்க. ஸோ கைட்டின் செல்வால் பார்த்தீங்கன்னா எதுக்கு யூஸ் பண்ணுவோன்னா ஃபங்கிக்கு. ஸோ ஃபங்கி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங் கைஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங். இது வந்து பார்த்தீங்கன்னா மேடப் ஆஃப் நாக் சப் யூனிட்ஸ் NSAID குளுக்கோசமைன். ஓகேங்களா. இது பார்த்தீங்கன்னா நாக் சமைன் சொல்லிட்டு நம்ம காக்ரோச்சில் கொடுத்துருக்கோம். ஸோ காக்ரோச் வந்து படிக்காரவங்க படிச்சுக்கோங்க. இட்ஸ் தேர் இன் அவர் நீட் சிலபஸ். ஸோ பார்த்தீங்கன்னா கைட்டின் செல்வால். ஸோ கைட்டின் பிரேக் பண்ணி என்ன யூஸ் பண்ணுவோம்னா கைட்டினேஸ். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சைட் பை சைட் எல்லா சாப்டர் ரிவைஸ் பண்ணலாங்க. இட் இஸ் பெஸ்ட் வே டு கவர் அவர் சிலபஸ். ஸோ கைட்டினேஸ். ஸோ பார்த்தீங்கன்னா அவ்வளோதாங்க. ஸோ இந்த மூணுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. பிளான்ட் வாட்டுக்கு பார்த்தீங்கன்னா செல்லுலோஸ், பாக்டீரியா பார்த்தீங்கன்னா லைசோசைம், ஃபங்கி பார்த்தீங்கன்னா கைட்டினேஸ். ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அகைன் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் படிங்கன்னா நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம இது பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய ஸ்கூல் நீங்கள் பண்ணியிருப்பீங்க கைஸ். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கூல் எக்ஸ்பெரிமெண்ட் டேஸில் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக பண்ணியிருப்பீங்க ஐசோலேஷன் ஆஃப் டிஎன்ஏ சொல்லிட்டு. எங்கள் ஸ்கூலில் நாங்களும் பண்ணேன். ஸோ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வி ஆர் டன் இன் ஐசோலேஷன் ஃப்ரம் பனானா. ஸோ பனானாவிலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜிப் பேக் வச்சு டிஎன்ஏல வந்து அதை ஸ்மாஷ் பண்ணி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிடர்ஜென்ட்ஸ் ஊட்டி நிறைய என்சைம்ஸ்லாம் ஊட்டி நிறையா பண்ணோம். அது ரொம்ப அதெல்லாம் மெமரபுளாக இருக்குது. ஸோ தட்ஸ் வெரி நைஸ் கேஸ். ஸோ நீங்களும் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ண போகிறோம்னா செல் வால் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம செல் வால் வந்து உடச்சாச்சு. ஸோ செல் வால் உடச்சதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த செக்மெண்ட் என்ன வேணும், ஃபுல் டிஎன்ஏ வேணாம், அந்த செக்மெண்ட் ஆஃப் டிஎன்ஏ தான் வேணும். செல் வால் உடச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற நியூக்ளிக் ஆசிட்ல இருக்கிற அந்த செக்மெண்ட் தான் வேணும். அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா வி ஆர் கோயிங் டு ஸோ நம்ம செல் வாலை மட்டும்தான் நம்ம இன்னும் பிரேக் பண்ணியிருக்கோம். ஸோ செல் வால் பிரேக் பண்ணாலுமே கூட அந்த செல்லில் இன்னும் நிறையா ப்ரோட்டீன்ஸ் இருக்குது, லிப்பிட்ஸ் இருக்குது, ஆர்என்ஏ இருக்குது, என்சைம்ஸ் இருக்குது, நிறையா இருக்குங்களே. பட் நம்மளுக்கு என்ன தேவைப்படும்னா ஒன்லி இட் இஸ் டிஎன்ஏ. இந்த டிஎன்ஏ மட்டும் நம்மளுக்கு தேவை. அந்த டிஎன்ஏ மட்டும் நீங்கள் எடுக்கணும்னா என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா we are going to add certain enzymes to choose the DNA only. நம்மளுக்கு டிஎன்ஏ மட்டும் தான் நம்மளுக்கு தேவை, மற்றெல்லாம் தேவையில்லை. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்சைம் என்ன ஊட்ட போகிறோம்னு கேட்டிங்கன்னா we are going to add protease. இது பார்த்தீங்கன்னா ஏஸ் என்சைம் தான். ஸோ இட் இஸ் going to break proteins. Protease will break the proteins guys. நம்மளுக்கு ப்ரோட்டீன் நம்மளுக்கு தேவையில்லையே because we are going to isolate the genes only, DNA only, not protein. ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா லைபேஸ். நிறைய லிப்பிட்ஸ் தானே இருக்கும் கைஸ். ஸோ லிப்பிட்ஸும் நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ லைபேஸ் பார்த்தீங்கன்னா லிப்பிட்ஸ் வந்துட்டு டைஜஸ்ட் பண்ணிடும். ஓகேங்களா. டைஜஸ்ட் பண்ணி நம்மளுக்கு அது தேவையில்லை பிகாஸ் we need only the DNA. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இஸ் அவர் RNase. RNase which will break the RNA because we need DNA only. ஓகேங்களா. ஸோ RNA இப்போ என்ன பார்த்தீங்கன்னா எல்லா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரேக் பண்ண எல்லா செல்லும் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா இங்கே பாட்டமில் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டாக்னேட் ஆயிரும். நீங்கள் பிரேக் பண்ணிங்கன்னா இப்போ ப்ரோட்டீன் ஆர்என் எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மோர் தென் 10,000 டால்டன்ஸ் ஆன வெயிட் இருக்கலாம். ஓகேங்களா. லிப்பிட்ஸை தவிர ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய யூனிட் இருக்கிறது. ஓகேங்களா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே செட்டில் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு எஃப்லின் மாதிரி உங்களுக்கு பாஸ் ஆகும். ஓகேங்களா. உங்களுக்கு டிஎன்ஏ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேலே இங்கே வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். ஓகேங்களா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லோ டிஎன்ஏ இங்கே இருக்கும். ஓகேங்களா. இந்த டிஎன்ஏனா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க போகிறீங்க. புரிஞ்சுதுங்களா. ஸோ இந்த டிஎன்ஏ நீங்கள் எடுக்கணும்னா அதுக்கு இன்னொரு ஸ்டெப் எக்ஸ்ட்ராவாக இருக்குது. பிகாஸ் நீங்கள் வந்துட்டு அந்த டிஎன்ஏ பார்த்தீங்கன்னா இந்த லிக்விட்லேயே தான் இருக்கும். இங்கே தண்ணி இங்கே ஊட்டி இருப்பாங்க, இங்கே லிக்விட்லேயே தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ நீங்கள் அந்த டிஎன்ஏ நீங்கள் எடுக்கணும்னா நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு சப்ஸ்ட்ரேட் ஆட் பண்ணணும். தட் இஸ் கால்ட் யுவர் சில்டு எத்தனால். ஓகேங்களா. ஸோ we are going to add chilled ethanol. ஓகேங்களா. ஸோ chilled ethanol எதுக்கு ப்ரோ வந்து இந்த மாதிரி வந்துட்டு ஊட்டுறோன்னு கேட்டிங்கன்னா டு precipitate out டிஎன்ஏ. டிஎன்ஏ படிங்கன்னா நீங்கள் வந்துட்டு நேரில் பண்ணவங்களுக்கு தெரியும். இந்த டிஎன்ஏ படிங்கன்னா இங்கே ஒரு லைக் வந்து வெள்ளையாக வந்துட்டு ஒரு லிக்விட் மாதிரி இங்கே வந்துடும் லைட்டுங்களா. ஓகேங்களா. இந்த லிக்விட் மாதிரி வந்த டிஎன்ஏ நம்ம எடுத்து நம்ம வந்துட்டு டிஎன்ஏ வந்துட்டு பார்த்துக்கலாம். ஓகேங்களா. அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு எஃப்லியன்ட் லைக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ப்ரெசிபிடேட் மாதிரி ஆயிருக்கும். இப்போ ப்ரெசிபிடேட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கொலன்னு வந்து இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ரெசிபிடேட் வந்துருச்சு. நீங்கள் நேரில் பார்த்தவங்களுக்கு அந்த கண்டிப்பாக அந்த ஃபீலிங் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன ஸ்கூலில் படிச்சிங்கன்னு சொல்லி மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசிபிடேட் ஆயிடுச்சு டிஎன்ஏ. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த டிஎன்ஏ பார்த்தீங்கன்னா ப்ரெசிபிடேட் ஆகிடுச்சு. ப்ரெசிபிடேட் ஆன டிஎன்ஏவை நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அது எடுக்கணும் இல்லைங்களா. ஸோ நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் சும்மா வந்துட்டு கரண்ட் வச்சுக்க மாதிரிலாம் எடுக்க முடியாது. பிகாஸ் அதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது. அதை நம்ம என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ அதோட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பேர் என்னென்னு கேட்டிங்கன்னா தட் இஸ் கால்டு ஸ்பூலிங் டெக்னிக் கைஸ்.
ஸோ நீங்கள் என்சிஆர்டியில் கொடுத்துருக்காங்க. ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் ஸ்பூலிங் டெக்னிக். ஓகேங்களா? ஸ்பூலிங் மீன்ஸ் இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு ஸ்பூன் மாதிரி இருக்குங்க. ஸோ இந்த ஸ்பூனில் படிங்கன்னா இங்கேருந்து எண்டில் படிங்கன்னா ஒரு பல்ப் மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இதில் அப்படியே நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அந்த டிஎன்ஏவை நீங்கள் அப்படியே ரேப் பண்ணுவீங்க. நீங்கள் அப்படியே எடுத்துருவீங்க. அந்த ப்ரிசிபிடேட் அப்படியே எடுத்துருவீங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்சிஆர்டிலேயே டேரெக்டாக கொடுத்துருக்காங்க. இட்ஸ் தேர் இன் என்சிஆர்டி. எஸ் கைஸ், ஸோ எடுத்தோடனே வந்துருச்சு. ஸோ இதான் இந்த ஸ்பூல் என்னது, இதான் பார்த்தீங்கன்னா ஸ்பூலிங். ஓகேங்களா? இதான் பார்த்தீங்கன்னா ஸ்பூலிங். ஓகே, இதான் பார்த்தீங்கன்னா நம்ம நான் சொன்னேன்ல ஒரு மாதிரி ஒரு நுர மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா, இதான் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ. ஓகேங்களா? இது நேரில் பார்க்க செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக அங்கே பாருங்கள், ஒரு ப்ரிசிபிடேட் மாதிரி ஒரு நுர மாதிரி இருக்குங்களா? அதான் நான் உங்ககிட்ட சொன்னேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்மளோட டிஎன்ஏ. ஓகேங்களா? நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் நம்மளுக்கு வித் ஹெல்ப் ஆஃப் ஸ்பூலிங் டெக்னிக். ஓகேங்களா? இந்த டெக்னிக் பேர் என்னென்னா ஸ்பூலிங் டெக்னிக். நோட் பண்ணிக்கோங்க, இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் ஜாப் இஸ் அவர் நம்ம ஐசோலேஷன் ஆஃப் டிஎன்ஏ முடிச்சாச்சு. ஸோ வெற்றிகரமாக முடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு உங்களால் ரீகால் பண்ண முடியல. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வி ஆர் கோயிங் டு ஃப்ராக்மெண்டட் டிஎன்ஏ. பிஃபோர் தட் வி ஆர் எழுதிக்கலாம் ஸ்பூலிங் டெக்னிக். எதுவுமே நம்ம மிஸ் பண்ணக்கூடாது கைஸ். ஓகே, ஸோ ஸ்பூலிங். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் கால்ட் யுவர் ஃப்ராக்மெண்டேஷன் அதாவது கட்டிங் ஆஃப் DNA using restriction enzymes. Restriction enzymes means they are a class of enzymes which will cut the enzymes. ஓகேங்களா? cut the DNA, sorry. So cut the DNA. ஓகேங்களா? restrictions enzymes. ஸோ இதில் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம எப்படி வந்துட்டு இந்த டிஎன்ஏவை கட் பண்ணி நம்ம பண்ணுவோம். இதான் கைஸ் இந்த வீடியோ ஸ்பாட்லைட்டே நோட் பண்ணிக்கோங்க. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ பே அட்டென்ஷன் டு திஸ் வெரி கேர்ஃபுல்லி. ஸோ நம்ம இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் படிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு கொஞ்சம் ஹிஸ்ட்ரி தெரியணும். ஓகேங்களா? ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் படிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு கொஞ்சம் ஹிஸ்ட்ரி தெரியணும், வரலாறு தெரியணும். ஓகேங்களா? வரலாறு தெரிஞ்சால் நம்மளுக்கு இந்த கான்செப்ட் புரியும். ஓகே, ஸோ இந்த ஹிஸ்ட்ரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, நான் எல்லா வீடியோலையும் நான் கண்டிப்பாக உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி லெசன் முன்னாடி இருக்கிற அந்த சயின்டிஸ்ட்டை படிக்கிறான்னு சொல்லிட்டு படிக்கணும்னு சொல்லிட்டு. நான் ஏன்ன்றது சொல்லலைன்னா, இல்லைன்னா நம்ம இப்போ எழுத போகிறோம். ஸோ இதை நீங்கள் ஃபுல்லாக படிச்சு தான் ஆகணும். ஃப்ரம் ஸ்டார்டிங் திஸ் டு திஸ் நீங்கள் கண்டிப்பாக படித்தாகணும். ஏன்னா உங்களுக்கு நீட் 2025 உங்களுக்கு கண்ணில் வந்துட்டு போங்க நான் நம்புகிறேன். எனக்கு வந்துட்டு போடு, உங்களுக்கும் வந்துட்டு போடான்னு சொல்லுங்கள். ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஹிஸ்ட்ரி என்ன சொல்லுது, வரலாறு என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இன் 1963 பிஃபோர் என்ன படித்தோம்னா 1972 படித்தோம். இப்போ 1963 பின்னாடி போகிறோம். ஸோ நம்ம என்ன பண்ணுறாங்கன்னா, 1963 2 enzymes were discovered. ஓகே, 2 enzymes புதுசாக டிஸ்கவர் பண்ணுறாங்க. ஃப்ரம் யார்கிட்டன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு வெல் நோன் பாக்டீரியா, யூனிவர்சல் பாக்டீரியா மாதிரி நம்ம படிப்போம். எஸ்டிரிஷியா கோலை, கோலை. ஓகேங்களா? ஸோ எஸ்டிரிஷியா கோலையில் நம்ம என்ன பண்ணுறோம்னா 2 என்சைம் கண்டுபிடிக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ யாரெல்லாம் தேவையில்லை அது நம்மளுக்கு கொடுக்கலை. ஸோ இந்த எஸ்ட்ரிக்ஷன் என்னென்ன 2 என்சைம்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் என்சைம் இஸ் யுவர் enzyme. It is an enzyme. So an enzyme or function என்னன்னு பார்த்தீங்கன்னா, it is an enzyme which add methyl group CH3 group to its own DNA to protect from ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் என்சைம். ஃப்ரம் நம்மள ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் சொல்லிட்டு அப்போ கண்டுபிடிக்கல, பட் நம்மளுக்கு தெரியும் இப்போ என்னன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த என்சைமோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் கால்ட் டிஎன்ஏ மித்தைலேஸ். ஓகேங்களா? ஸோ டிஎன்ஏல வந்துட்டு மெத்தில் குரூப் ஆட் பண்ணுறதுனால இதோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ மித்தைலேஸ். ஓகே, ஒரு என்சைம் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்னா விச் அது என்ன பண்ணுன்னா, இட்ஸ் க்ளீவ்ஸ் த டிஎன்ஏ அட் ஸ்பெசிஃபிக் ஸ்பாட்ஸ். ஓகேங்களா? க்ளீவேஜ் ஆஃப் டிஎன்ஏ அதாவது நம்ம டீட்டெயிலாக படிக்க போகிறோம். ஃபார் அப்கமிங் ஒரு 10 minutes 15 minutes ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ அது மாதிரி படிக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வர ஆரம்பிக்கிறேன். வாட் இஸ் மென்ட் பை பாக்டீரியோஃபேஜ்? பாக்டீரியோஃபேஜ்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் ஞாபகம் வரணும். பாக்டீரியோஃபேஜ் மீன்ஸ் இட் இஸ் அன் வைரஸ். பாக்டீரியோஃபேஜ்னு சொல்லிட்டு வைரஸ்ன்னு கேட்காதீங்க. எஸ், இட்ஸ் அ வைரஸ் விச் வில் கில் த பாக்டீரியா. இந்த டேர்முக்கு என்ன மீனிங்னா, ஃபேஜ் மீன்ஸ் டிசீஸ். ஸோ பாக்டீரியாக்கு டிசீஸ் காஸ் பண்ணி அதை கில் பண்ணுறதுனா இதோட வேலை. ஓகேங்களா? ஸோ அதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாக்டீரியோஃபேஜ். ஸோ இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இட்ஸ் டிஃபென்ஸ் மெக்கானிசம் இன் பாக்டீரியா கேஸ். அந்த பாக்டீரியோஃபேஜ் வந்துட்டு அதை கொல்லாமல் அதை டிஃபென்ஸ் பண்ணுறதுக்காகனா அது ஆக்சுவலி அது வந்துட்டு அது ஒரு ஃபங்க்ஷனே. பட் நம்ம என்ன பண்ணுறோம், அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா,
லெட்ஸ் ஸ்டார்ட் திஸ் எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ நீங்கள் என்ன இமேஜின் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, டேக் ஒன் ஈகோலி பாக்டீரியா கைஸ். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஈகோலி பாக்டீரியா இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ இதான் ஒன்று உங்களோட ஈகோலி பாக்டீரியா. ரெக்டாங்குலர்லாம் இருக்காது, ரவுண்டாக இருக்கும். பட் நான் வந்து உங்களுக்கு வரைகிறேன், ஓகேங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களோட ஈகோலி பாக்டீரியா. ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இவர் தான் நம்மளோட பாக்டீரியா ஃபேஜ். ஏன்னா வைரஸ்லாம் நம்ம மோஸ்ட்டாக இப்போ இருந்தால் நம்ம வந்து ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹெட்டு, நெக்கு, தென் டெய்லு, அவ்வளோதான். இதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட சிம்பிள் ஸ்ட்ரக்சர் ஆஃப் பாக்டீரியா ஃபேஜ், ஓகேங்களா? திஸ் இஸ் சிம்பிள் ஸ்ட்ரக்சர் ஆஃப் பாக்டீரியா ஃபேஜ். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாக்டீரியா ஃபேஜ் என்ன பண்ணுன்னா, இட் வில் அஃபெக்ட் அவர் பாக்டீரியா. அதான் அதோட ஒர்க்கு. ஸோ பாக்டீரியா ஃபேஜ் என்ன பண்ணும், அஃபெக்ட் பண்ணும். இது என்ன பண்ணும் பேசிக்காக, இட் வில் இன்ட்ரடியூஸ் இட்ஸ் ஜெனட்டிக் மெட்டீரியல். இன்ட்ரடக்ஷன் ஆஃப் ஜெனட்டிக் மெட்டீரியல். இது ஒரு ஜெனட்டிக் மெட்டீரியல் வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணினா கீழ் பண்ணுறோட மெக்கானிசம். இது ஜெனட்டிக் மெட்டீரியல் எதுக்குள்ளே வந்துட்டு இன்செர்ட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஈகோலிக்குள்ளார இன்செர்ட் பண்ணும், ஓகேங்களா? ஈகோலிக்குள்ளே இன்செர்ட் பண்ணும். ஸோ இப்போது இதோட ஜெனட்டிக் மெட்டீரியல் இப்படி இருக்குன்னா, இது பாருங்கள், இது அப்படியே போயிட்டு இந்த செல் வால் அட்டாச் ஆகிட்டு அப்படியே இந்த செல்குள்ளே வந்துருச்சு, ஓகேங்களா? இதான் வந்து பார்த்தீங்கன்னா பாக்டீரியா ஃபேஜோட ஜெனட்டிக் மெட்டீரியல். ஓகே, ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன நோட் பண்ணணும்னா, திஸ் எல்லோ ரவுண்ட் சர்க்குலர் டிஎன்ஏ இஸ் அவர் ஈகோலியோட டிஎன்ஏ. இதே ஈகோலியோட டிஎன்ஏ உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா? இது எவ்வளோ பேஸ் பேர்ஸ்ன்னு சொல்லிட்டு 4.6 × 10⁶ பேஸ் பேர்ஸ். உங்களுக்கு இது மாலிகுலர் பேசிஸில் படிச்சிருப்பீங்க. ஸோ என்ன பார்த்தீங்கன்னா நம்ம ஒரிஜினல் டிஎன்ஏ. ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கைஸ், நெக்ஸ்ட் என்னென்னா இப்போனா நம்மளோட மெயின் கான்செப்டே வருது. இப்போது இந்த என்சைம் இருக்குல்ல, இந்த டிஎன்ஏ, இந்த ஜெனட்டிக் மெட்டீரியல் என்ன பண்ணணும்னா நம்மளோட இந்த பாக்டீரியாவை கில் பண்ணுறதுக்கான பொட்டன்ஷியல் இருக்குது. இந்த பாக்டீரியா கில் பண்ணக்கூடாதுன்னா இந்த பாக்டீரியா கண்டிப்பாக ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம் எடுத்தாகணும்ல. இந்த ஈக்குவலியோட டிஃபென்ஸ் மெக்கானிசம் எடுக்குது. அது என்ன பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் என்சைம். இது பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் வந்து ப்ரொடக்ஷன் ஆகுது. இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் ப்ரொடியூஸ் ஆனதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அப்புறமா என்ன நடக்குது, இந்த பாக்டீரியா ஃபேஜோட ஜெனட்டிக் மெட்டீரியலில் துண்டாக கட் பண்ணுது. கட் பண்ணோடனே இது டெஸ்ட்ராயே ஆகிறது, ஓகேங்களா? ஸோ டெஸ்ட்ராய் பண்ணோன்னு கேட்டிங்கன்னா அதால் ஃபங்க்ஷன் பண்ண முடியல. ஸோ பாக்டீரியா சேஃப் நோ, ஓகேங்களா? ஸோ இதான் பண்ணிங்கன்னா ஒரு சிம்பிளான மெக்கானிசம். ஸோ இது பண்ணிங்கன்னா ஃப்ராக்மெண்ட்டாக வந்துட்டு அழிச்சிருச்சு. ஸோ ஃப்ராக்மெண்ட்டாக போயிடுச்சு, ஓகேங்களா? அந்த ஃப்ராக்மெண்ட்ஸ்னால் என்ன சொல்கிறோம், டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட்ஸ் ஆஃப் திஸ் பாக்டீரியா ஃபேஜ். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது அட்டாக் பண்ண வந்துச்சுன்னா இது வந்து ஒரு செல்ஃப் மெக்கானிசம். பிகாஸ் யாருமே பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப வீக்காக இருக்க மாட்டாங்க லைஸ். பிகாஸ் எவ்ரி ஒன் இஸ் ஸ்ட்ராங். அவங்க வந்து கண்டிப்பாக அவங்களை ப்ரொடெக்ட் பண்ணி தான் ஆகணும், கரெக்ட்டுங்களா? ஸோ அதான் வந்து இங்கே நடந்திருக்கு, ஓகேங்களா? ஸோ இட்ஸ் வெரி சிம்பிள். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா கைஸ், நான் ஃபஸ்ட்டு ஒரு என்சைம் சொன்னல. இப்போ நீங்கள் ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆகும் உங்களுக்கு. இப்போ நீங்கள் ப்ரோ சொல்கிறீங்களே இந்த மாதிரி வந்துட்டு இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்லாம் சொல்லிட்டு இந்த டிஎன்ஏ போய் அட்டாக் பண்ண சொல்லிட்டு. ஸோ நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இதுவும் டிஎன்ஏ தானே. இதுவும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டபுள் ஸ்டாண்டர்ட் சர்க்குலர் டிஎன்ஏ தான் இதுவும். பட் ஏன் நீங்கள் இது மட்டும் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் அஃபெக்ட் பண்ணலன்னு கேட்டிங்கன்னா, பிகாஸ் இதுக்கு தான் பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட் என்சைம் டிஸ்கவர் ஆச்சு. இட் இஸ் கால்ட் டிஎன்ஏ மித்தைலேஸ். இந்த டிஎன்ஏ மித்தைலேஸ் என்ன பண்ணுன்னா, வென்எவர் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் ரிலீஸ் ஆகும்போது இது போயிட்டு என்ன பண்ணுன்னா, டிஎன்ஏ மெத்தைலேஸ் என்ன பண்ணும், இந்த டிஎன்ஏல போயிட்டு மெத்தில் குரூப் ஆட் பண்ணி மெத்தைலேஷன் நடக்கும். மெத்தைலேஷன் ஆச்சுன்னா இட் வில் டூ த ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் டு நாட் டு கட். என்ன பண்ணுவோம் பேசிக்கானா இது அதை பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ட் பண்ணுங்க கைஸ். ப்ரொடெக்ஷன் கிடைக்கும். இந்த மெட்டீரியல்ஸ் என்ன பண்ணுன்னா, மெட்டல் குரூப் வந்து எவ்வளோ ஃபங்க்ஷன் பண்ணிங்களா. ஸோ இது பெரிய கெமிஸ்ட்ரியே இருக்குது. ஸோ மெட்டல் குரூப் பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதான் பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்கான எக்ஸ்பெரிமெண்ட். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ரெண்டு என்சைம் என்னென்ன இருக்குன்னா இது ரெண்டுமே இருக்குது. ஸோ நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இது நிறைய பேருக்கு தெரியாது, பட் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இது கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட் தான். ஸோ கைஸ் நீங்கள் இதில் எக்ஸ்பெரிமெண்ட்லேருந்து நீங்கள் என்ன கன்க்ளூஷன் நோட் பண்ணணும்னா, இட்ஸ் பேசிக் ஒன்லி, சிம்பிள் ஒன்லி. ஸோ பேசிக்கலி என்ன பண்ணுன்னா, ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் என்ன பண்ணும், அந்த பாக்டீரியா ஃபேஜோட ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் என்ன பண்ணும், கட் பண்ணிவிட்டு ஃப்ராக்மெண்ட் பண்ணிடுச்சு. ஸோ அது வந்து ஒரு க்ரோத் வந்து ஸ்டாப் பண்ணிடுச்சு. இட்ஸ் செல்ஃப் மெக்கானிசம், டிஃபென்ஸ் மெக்கானிசம், ஓகேங்களா? ஸோ வந்து பண்ணிங்கன்னா அதனால என்ன நடக்குதுன்னா, அந்த பாக்டீரியா வந்துட்டு சேவ் ஆயிடுது. ஸோ அந்த ஈக்குவலி பாக்டீரியா சேவ் ஆயிடுச்சு. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா சிம்பிளான எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஐ திங்க் இட்ஸ் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன், பார்க்கவே பியூட்டிஃபுல்லாக. ஸோ எப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கைஸ், இந்த நோட் பாயிண்ட் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இட் இஸ் தேர் இன் NCERT. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நோட் பாயிண்ட் என்ன சொல்லுறதுன்னு கேட்டிங்கன்னா, டில் டேட், அதாவது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டேட் என்னென்னா 21/1/2026 இல்லை. ஏன்னா இந்த புக் எழுதும்போது இட் இஸ் மோர் தென் 15 years ஆன டேட்டா கைஸ். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா பழைய எடிஷன், பழைய டேட்டானா இப்போ நிறையா இருக்கும். ஸோ மோர் தென் 900 ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் have been isolated from
இல்லைன்னு ஐசோலேட் பண்ணியிருக்காங்கன்னா 230 strains ஆஃப் பாக்டீரியா. பாக்டீரியல் ஸ்ட்ரெயின்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா கைஸ், நான் உங்களுக்கு நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாலிகுலர் பேசிஸ்லேருந்து படிச்சிருப்பீங்க. பாக்டீரியா ஸ்ட்ரெயின்ஸ் ஆஃப் பாக்டீரியா என்ன மீன் பண்ணுறாங்கன்னா, ஸ்ட்ரெயின்ஸ் ஆஃப் பாக்டீரியா மீன்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெப்டோகோக்கஸ் நியூமோனியா இருக்குன்னு வைங்களேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா 2 ஸ்ட்ரெயின் இருக்கும், ஆர் ஸ்ட்ரெயின், எஸ் ஸ்ட்ரெயின். ஸ்மூத் ஸ்ட்ரெயின், ரஃப் ஸ்ட்ரெயின் சொல்லிட்டு 2 டைப் இருக்குல்ல. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு இங்கே சொல்கிறாங்க ஸ்ட்ரெயின்ஸ் ஆஃப் பாக்டீரியான்னு சொல்லிட்டு. இந்த நம்பரை நீங்கள் பார்க்காத நீங்கள் பயோடெக்னாலஜி எழுத போகிறீங்கன்னு வைங்களேன், இந்த கொஸ்டின் இல்லாத டெஸ்ட் பேப்பரே நீங்கள் பார்க்க முடியாது. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பட் நீட்டில் உள்ள சிம்பிளாக கேட்டிங்கன்னா இட்ஸ் வெரி ரேர் ஒன்லி. பட் நீங்கள் எதுக்கு நோட் பண்ணிக்கணும், இட்ஸ் யோர் டியூட்டி கைஸ். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. தென் கைஸ், ஸோ அவ்வளோதான், நம்ம வந்துட்டு இதை முடிச்சாச்சு. ஸோ நீங்கள் இன்னொரு பாயிண்ட் என்ன எக்ஸ்ட்ரா நோட் பண்ணணும்னா, நம்ம ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் சொல்கிறோம்ல, ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் நம்மளுக்கு எங்கே பிலாங் பண்ணிடுன்னா ஒரு குரூப் ஆஃப் என்சைம் கால்டு நியூக்ளியஸ். நியூக்ளியஸ்னா என்ன என்சைம்னா, இட் இஸ் a group of enzymes which will cleave the nucleic acid. ஓகேங்களா? ஸோ தட் அங்கே தான் நம்ம ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ், எக்ஸ்ட்ரிக்ஷன் எக்ஸோநியூக்ளியஸ் வருது. ஸோ இதில் 2 டைப் இருக்குது, எண்டோநியூக்ளியஸ், ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ், ரெஸ்ட்ரிக்ஷன் எக்ஸோநியூக்ளியஸ். ஓகேங்களா? ஸோ எண்டோநியூக்ளியஸ்னா என்ன ப்ரோ கேட்டிங்கன்னா, இட் வில் கட் த ஃப்ராக்மெண்ட் ஃப்ரம் த மிடில்லேருந்து கட் பண்ணும். இதோட ப்ராப்பர்ட்டி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸோ மீன்ஸ் ஃப்ரம் த எண்ட். ஓகேங்களா? ஃப்ரம் தி எண்ட்லன்னா இது கட் பண்ணும். இது பார்த்தீங்கன்னா ரெண்டுமே பேசிக் கைஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா எண்டோ மீன்ஸ் உள்ள எண்டோவில் கட் பண்ணிடு. எக்ஸோ மீன்ஸ் ஃப்ரம் எக்ஸிட் அவுட் சைடில் பார்த்தீங்கன்னா கட் பண்ணிடு. இட்ஸ் வெரி சிம்பிள் ஒன்லி. நோ. ஸோ ஓகே, வாங்க நம்ம நெக்ஸ்ட் டாபிக் போகலாம். ஓகே மெடிக்கோஸ், ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு இந்த டாபிக் கிளியராக இருக்கும் நம்புறேன். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் நம்ம போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் கால்டு நேமிங் ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ். ஸோ மெடிக்கல்ஸ் பார்த்தீங்கன்னா நேமிங் ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்னா என்ன சொல்ல வராங்கன்னு கேட்டிங்கன்னா, வெரி சிம்பிள். நம்ம அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் வந்துட்டு அதுக்கு நம்ம நேம் பண்ணுறோம். இப்போ நம்ம டிஸ்கவர் பண்ணியாச்சு, ஒரு ஃபங்க்ஷன் எல்லாமே தெரிஞ்சிச்சு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், டிஸ்கவரி பண்ண போகிறோம். ஸோ இது நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து இன்னொரு விஷயம் தெரியணும். நீங்கள் வந்து பயோமாலிகுல்ஸ் வந்து நீங்கள் ஒரு டாபிக் படிச்சிருப்பீங்க, என்சைம் கிளாசிஃபிகேஷன் சொல்லிட்டு கடைசியாக வரும். உங்களுக்கு ரீகாலோட சொல்லிட்டு சொல்லுங்கள். இந்த என்சைம் கிளாசிஃபிகேஷன் என்ன சொல்லணும்னா, இந்த என்சைம் கிளாசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எல்லா என்சைமுக்குமே ஒரு ஈஸி நம்பர் கொடுக்கும். ஈஸி நம்பர். ஓகேங்களா? ஈஸி நம்பரில் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்சைம் கிளாசிஃபிகேஷன் நம்பர். ஸோ இது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஸோ இது நோட் பண்ணிக்கோங்க, இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் பயோமாலிகுலர் ரிவைஸ் பண்ணுறேன், பிகாஸ் நம்ம வந்துட்டு பயாலஜி லிங்க் பண்ணி தான் படித்தாகணும். இட்ஸ் அ வெரி வெரி பெஸ்ட் வே டு லேர்ன் பயாலஜி என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு 4 நம்பர் இருக்குது கைஸ். இப்போ எக்ஸாம்பிள் நான் 5 4 3 1 அப்படின்னு எழுதுறேன்னு வைங்களேன். ஓகே, இல்லைனா வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போது 6 4 1 இங்கே என்ன வேணால் எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஸோ 6 4 3 1 எழுதுறேன். இப்போ நீங்கள் இதான் வந்து என்சைம் நம்பரை சொல்கிறோம். என்ன ப்ரோ இதான் என்சைம் நம்பர்னு கேட்டிங்கன்னா, லுக் அட் மீ, இட்ஸ் வெரி சிம்பிள். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா, வாட் திஸ் ஃபஸ்ட் டேர்ம் ரெப்ரசன்ட் மீன்ஸ் திஸ் ரெப்ரசன்ட்ஸ் யுவர் கிளாஸ் ஆஃப் த என்சைம். தென் இந்த 4 இருக்குங்களா, இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா சப் கிளாஸ். ஓகே, ஒரு நிமிஷம் வருங்க. ஸோ திஸ் ரெப்ரசன்ட் யுவர் சப் கிளாஸ். இது பார்த்தீங்கன்னா கிளாஸுக்கு நெக்ஸ்ட்டு ஒரு லெவல் பார்த்தீங்கன்னா சப் கிளாஸ்ன்னு சொல்கிறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து சப் கிளாஸ்னால் இது என்னவாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கெஸ் பண்ண கரெக்டு தான். திஸ் இஸ் சப் கிளாஸ். 2 சப் போடுங்க, பிகாஸ் 3rd கேட்டகரினால சப் கிளாஸ். ஓகேங்களா? தென் இது பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் என்ன சொல்லுறதுன்னா, என்சைம் கேட்டலிஸ்ட். ஆனால் என்சைம் வந்துட்டு என்ன ரியாக்ஷன் கேட்டலிஸ்ட் பண்ணுறோ அதோட நம்பர் பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க, என்சைம் கேட்டலிஸ்ட். ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஆப்ஷன் கொடுப்பாங்க கைஸ். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்ன ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா ஐசோமெரேஸ், என்ன ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா லையேஸ்ன்னு கேட்பாங்க. நீங்கள் என்ன கொஸ்டின்லாம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, வெரி சிம்பிள். யூ ஹேவ் டு செக் த ஃபஸ்ட் நம்பர் ஆஃப் திஸ் என்சைம் கிளாசிஃபிகேஷன் நம்பர், பிகாஸ் இந்த ஃபஸ்ட் நம்பரே நம்மளால் ஆப்ஷனை எனக்கு கிளியர் பண்ணிட முடியும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு என்சைம் பார்த்தீங்கன்னா இவன் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த 6 என்ன சொல்லுறதுன்னா, அந்த ஃபஸ்ட்டு அவனுக்கு கிளாஸ் சொல்லுறா. நீங்கள் வந்துட்டு படிச்சிருப்பீங்க, தேர் ஆர் 6 classes ஆஃப் த என்சைம்ஸ். ஓகேங்களா? 6 classes இருக்குது. யூ ஹேவ் லைக் ஆக்சிடோ ரெடக்டேஸ், தென் டிரான்ஸ்ஃபரேஸ், ஹைட்ரோலேஸ், தென் லையேஸ், தென் ஐசோமெரேஸ், தென் லைகேஸ். ஸோ 6 இருக்குங்க கைஸ். இந்த 6மே நம்ம பயோமாலிகுலர் படிப்போம். ஸோ நீங்கள் அது 6மே நோட் பண்ணிக்கோங்க. இந்த 6லேருந்து உங்களுக்கு கொஷின்ஸும் வரும். ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சப் கிளாஸ்னு என்னென்னு கேட்டிங்கன்னா, தேர் ஆர் 4 to 13 சப் கிளாஸ். அது நம்மளுக்கு இன்சைட்டில் கொடுக்கல, நம்மளுக்கு தேவையும் கிடையாது. பட் நீங்கள் நம்பர் ஞாபகம் வச்சுக்கணும், தேர் ஆர் 4 to 13 சப் கிளாஸ். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கைஸ். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்கான கான்செப்ட். இந்த என்சைம் உங்களுக்கு இது புரிஞ்சிச்சுனாலே நெக்ஸ்ட் நம்ம வந்து ப்ரொசீட் பண்ணிடலாம். ஸோ வாங்க நம்ம நெக்ஸ்ட் வந்து எப்படி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் எப்படி சொல்ல போகிறோம் பார்க்க போகிறோம். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமே. எக்ஸாம்பிள் என்ன எடுக்கலாம்னு கேட்டிங்கன்னா, we are going to take EcoR1. ஸோ எல்லாருக்குமே ஒரு மோஸ்ட் ஃபேவரட் எக்ஸாம்பிளாக இருக்கும், எல்லாருக்குமே தெரிஞ்ச எக்ஸாம்பிள் ப்ளஸ் ரொம்ப ஃபேமஸான பாப்புலரான எக்ஸாம்பிள்.
ஸோ ஈகோ ஆர்வன் படிங்கன்னா எப்படி இந்த நேம் வந்துச்சு, இது ஏன் நம்ம நேம் இப்போ நம்ம கொடுத்துருக்கோன்னு கேட்டிங்கன்னா வி ஹவ் டு டீகோட் திஸ். ஸோ வாங்க டீகோட் பண்ணிடலாம். ஸோ என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எப்படி எழுதிக்கணும் தெரியுங்களா, ஃபஸ்ட்டு வந்து பிரித்து எழுதிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் லெட்டர் இஸ் இ கைஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லெட்டர். நெக்ஸ்ட் லெட்டர் என்ன பார்த்தீங்கன்னா கோ, ஓகேங்களா, ஈகோ. ஓகே, ஸோ தேர்ட் லெட்டர் அதாவது நெக்ஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ஆர், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1, ஓகேங்களா. இது எல்லாமே என்ன நம்பர் ரெப்ரசென்ட் பண்ணுறது கேட்டிங்கன்னா வெரி சிம்பிள் ப்ரோ, லிசன் டு மீ வெரி கேர்ஃபுல்லி. ஸோ ஃபஸ்ட் என்ன லெட்டர் என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எல்லாம் கெஸ் பண்ணியிருப்பீங்க, இட் இஸ் கால் ஜீனஸ். ஆனால் அந்த பேக்டீரியோட ஜீனஸ் வந்து சொல்கிறாங்க. இந்த நம்ம எடுத்த எக்ஸாம்பிள் என்னது பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீஷியா கோலினானு. ஸோ எக்ஸ்ட்ரீஷியா பார்த்தீங்கன்னா ஜீனஸ். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் அன்லைன் பண்ணி ஆகணும் வென் ஹேண்ட் ரிட்டன். உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் நம்மளோட பைனாமியல் நாமென்க்ளேச்சர். ஸோ ஸ்பீஷீஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட செகண்ட் லெட்டர். தி ஸ்பீஷீஸ் என்னது கோலை, ஈகோலை, ஓகேங்களா. ஸோ அன்லைன் பண்ணுங்கள் வென் ஹேண்ட் ரிட்டன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆர் என்னன்னு பார்த்தீங்கன்னா த ஸ்ட்ரெயின். உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அதோட ஸ்ட்ரெயின். இங்கே வந்து ஈகோ ஆர்1ல் பார்த்தீங்கன்னா என்ன ஸ்ட்ரெயின் யூஸ் பண்ணுவோம்னா நம்ம ரஃப்னு யூஸ் பண்ண மாட்டோம், இட் இஸ் கால்ட் ரவுண்ட், ஓகேங்களா. இது வந்து எக்ஸ்ட்ரா. ஸோ நோட் பண்ணிக்கோங்க, ரவுண்ட் ஸ்ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா இதோட நம்பர் ஸ்ட்ரெயின், ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதை நோட் பண்ணிக்கோங்க. சரி பார்த்தீங்கன்னா நம்பர் ஆக்சுவலி இது என்ன பண்ணுறதுன்னா ஆர்டர் ஆஃப் ஐசோலேஷன் சொல்லுது. இது என்ன பண்ணிங்கன்னா நாட் அ நார்மல் நம்பர், இட்ஸ் அ ரோமன் நம்பர். நீங்கள் வந்துட்டு இப்போது நம்ம நார்மலாக 1 2 3 அந்த மாதிரி எழுதக்கூடாது, இட் இஸ் ராங். யூ ஹேவ் டு ரைட் இட் இன் ரோமன் லெட்டர்ஸ் லைக் 2 இந்த மாதிரி எழுதணும், ஓகேங்களா. இது என்ன வந்துட்டு ரெப்ரசென்ட் பண்ணுறதுன்னா ஆர்டர் ஆஃப் ஐசோலேஷன், அதாவது அந்த என்சைம் வந்துட்டு எத்தனாவது கண்டுபிடிச்சிருக்காங்க சொல்லிட்டு, ஓகேங்களா. இது ஆக்சுவலி வந்துட்டு 13 மாதிரி வரும், பட் இங்கே வந்து ஈகோ ஆர்1 சொல்லியிருக்காங்க. இட்ஸ் அ வெரி ஹெக்டிக் ப்ராசஸ் கைஸ். ஸோ இது டிஸ்கவரினாலே ரொம்ப ஒரு ஃபேபுலஸான ஒரு விஷயம் நான். ஸோ அதனால தான் ஓகே மெடிக்கோ. ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஸோ வாங்க நம்ம நெக்ஸ்ட் டாபிக் போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நோட் பாயிண்ட் எடுத்தாகணும், இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். என்ன நோட் பாயிண்ட் இருந்தாலும் கைஸ் நீங்கள் அதுக்கு ரொம்ப அட்டென்ஷன் கொடுத்தாகணும், இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு தெரியும். ஸோ பிஎம்ஜே யாரெல்லாம் நோட்ஸ் எழுதிங்க சொல்லி மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி நோட்ஸ் வச்சுருந்தீங்கன்னா சம்திங் நான் எவ்வளோ எக்ஸ்ட்ரா சொல்லி கொடுக்குறேன்னா கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க. இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் இன் ஃபியூச்சர். ஸோ நோட் பாயிண்ட் என்ன சொல்கிறதுன்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் வெரி சிம்பிள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெஸ்ட்ரிக்ஷன் என்ஜைம்லாம் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்ல. இப்போ வந்து ஒர்க்கிங் எல்லாமே பட்டாச்சு. நம்ம ரெஸ்ட்ரிக்ஷன் என்ஜைம் படி இன்னும் கொஞ்சம் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் என்ஜைம் வந்து எது டிஸ்கவர் பண்ணாங்கன்னு உங்களுக்கு ஒரு கியூரியாசிட்டி இருக்கும்ல. ஸோ ஃபஸ்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் என்ஜைம் என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா இட் வாஸ் யுவர் ஹிண்ட் 2 or 3ங்களா, உங்களுக்கு கெஸ் பண்ண முடியுதுங்களா? ரீகால் பண்ணுங்கள். இட்ஸ் ஆக்சுவலி 2, ஓகேங்களா. ஸோ ஹிண்ட் 2 or 3 உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா எக்ஸாமில் என்ன நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும்னா ஃபஸ்ட்டு 2 or 3 நம்பர் லைனில் 2 தானே. ஸோ ஃபஸ்ட்டு 2 தான் டிஸ்கவர் ஆகிருக்கு 3 ஓகேங்களா. சிம்பிள் ஒன்றும். ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் என்ஜைம் என்ன டிஸ்கவர் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் யுவர் ஹிண்ட் 2, ஓகேங்களா. ஸோ ஹிண்ட் 2னா என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம எக்ஸாம்பிள் போட்டு நம்ம நேம் பண்ணலாம். நம்ம வந்து படிக்க இப்போ நம்ம நேமிங் ஆஃப் ரியாக்ஷன் படித்தோம், சாரி நேமிங் ஆஃப் என்ஜைம்ஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் என்ஜைம் படித்தோம்ல. ஸோ ஹிண்ட் 2னா என்னன்னு ப்ரோ நீங்கள் உங்களால் கெஸ் பண்ண முடியுதா? ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, ஸோ வாங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஹெச் என்ன சொல்கிறாங்கன்னா இட் இஸ் த ஜீனஸ் கால்டு ஹீமோஃபிலஸ். உங்களுக்கு என்ன நேம் ஞாபகம் வருதுங்களா? Hemophilus. Then IN will represent your influenza. Then 2 represent your order of isolation, ஓகேங்களா, order of isolation. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எங்கே அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயின் இல்லைன்னு கேட்டிங்கன்னா there are certain bacteria which will not produce any strain. ஸோ இங்கே வந்து ஸ்ட்ரெயின் இருக்கிறது கம்பல்சரி கிடையாது, ஓகேங்களா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயின் இல்லை, ஓகேங்களா. ஸோ இந்த நேம் எங்கேயும் உங்களுக்கு படித்த மாதிரி ஞாபகம் இருக்குங்களா? இட்ஸ் வெரி ஈஸி, உங்களுக்கு கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இட்ஸ் யுவர் ஹீமோஃபிலஸ் இன்ஃப்ளூயன்ஸா வில் காஸ் திஸ், இட் வில் காஸ் யுவர் நிமோனியா. உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா? ஹியூமன் டிசீஸில் இட் வில் காஸ் வாட்? இட் வில் காஸ் த நிமோனியா டிசீஸ், ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் நிமோனியா. அந்த இது ரெண்டுமே வந்து நிமோனியா காஸ் பண்ணும். நிமோனியா எது காஸ் பண்ணுன்னு கேட்டிங்கன்னா நிமோனியா நீங்கள் எங்கே படிப்பீங்க? நீங்கள் எங்கே படிப்பீங்க? கிரிஃபிட் எக்ஸ்பெரிமெண்ட்டில் படிப்பீங்க. ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் நிமோனியா அதே பாக்டீரியா படிப்பீங்க. கிரிஃபிட் வந்து என்ன பண்ணுவார்? அந்த மைஸுக்கு வந்து அந்த பாக்டீரியா கொடுத்தோன்னா அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டே பண்ணுவார். ஸோ கிரிஃபிட் எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ இந்த மாதிரி நிறைய நீங்கள் லிங்க் பண்ணி வந்துட்டு நிறைய படிக்கலாம். ஸோ உங்களுக்கு ரீகால் ஆச்சுன்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஐ ஹோப் யூ காட் திஸ் பாயிண்ட். வாங்க நெக்ஸ்ட் டாபிக் போகலாம். பிகாஸ் திஸ் இஸ் எ ரிவிஷன் வீடியோ, நாட் அண்ட் இருந்தாலும் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பிகாஸ் கண்டென்ட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் கைஸ். உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரிஞ்சாகணும், இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதனால தான் இவ்வளோ எஃபர்ட்ஸ் நான் போடுறேன். ஓகே, ஸோ வாங்க நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா we are going to study the working of ரெஸ்ட்ரிக்ஷன் என்ஜைம். எப்படி வந்துட்டு ஆக்சுவலி வந்துட்டு
இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்ஜைம் நான் சொல்லிட்டேன். ஸோ ரெஸ்ட்ரிக்ஷன் என்ஜைம்னா என்ன, நம்ம வந்துட்டு ஒரு வெக்டாரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை போயிட்டு கட் பண்ணி லைகேட் பண்ணுறோம். லைகேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு ஹோஸ்ட்டில் கொண்டு போய் போடுறோம். அது மட்டும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு க்ரோத் ஆகுது. ஓகேங்களா. ஸோ நான் வந்து உங்களுக்கு பேசிக்ஸ்லேயே சொன்ன மாதிரி இங்கே பாருங்கள் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா பேசிக்காக இங்கே பாருங்கள் நம்ம ரெஸ்ட்ரிக்ஷன் என்ஜைம் படி வச்சு இந்த பிளாஸ்மீரை கட் பண்ணோம். நம்ம ஈகோலியோட பிளாஸ்மீரை நெக்ஸ்ட் சால்மோனெல்லா டைஃபியோட பிளாஸ்மீரை இங்கே பார்த்தீங்கன்னா ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸை இதையும் கட் பண்ணோம். இது ரெண்டுமே கட் பண்ணிட்டு என்ன பண்ணோம், அதை அட்டாச் பண்ணிட்டோம். ஓகேங்களா. இதான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ரெஸ்ட்ரிக்ஷன் என்ஜைம் ஒரு யூஸ். ஓகேங்களா. ஸோ நம்ம கட் பண்ணிவிட்டு நம்ம அதை வந்துட்டு ஒன்றா வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்குறேன். இப்போ நீங்கள் வந்துட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்ஷன் என்ஜைம் வந்து யூஸ் பண்ணியிருக்கீங்க, இங்கே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் என்ஜைம் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா ரெண்டுமே சேமாக இருக்கணுமா டிஃப்ரெண்ட்டாக இருக்கணுமா நீங்கள் சொல்லுங்களேன். இப்போ வந்துட்டு நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக போட்டிங்கன்னு வைங்களேன், இங்கே வந்து ஒரு சீக்வன்ஸ் வரும். ஓகேங்களா. இங்கே ஒரு போட்டிங்கன்னா இங்கே ஒரு சீக்வன்ஸ் வரும். ஓகேங்களா. அது பண்ணி பார்த்தீங்கன்னா அது டிஸ்டர்பன்ஸ்னு உண்டாகும், நாட் கரெக்ட். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த பிளாஸ்மீட் நீங்கள் என்ன ரெஸ்ட்ரிக்ஷன் என்ஜைம் போட்டு கட் பண்ணுறீங்களோ அதே தான் நீங்கள் இங்கேயும் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ நீங்கள் ரெண்டுமே அப்படி யூஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ஸ்டிக்கி என்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ ஸ்டிக்கி என்ஸ் கிடைக்கும். ஸ்டிக்கி என்ஸ் கிடைச்சானா உங்களுக்கு வந்துட்டு நல்ல ஒரு பைண்டிங் கிடைக்கும். ஏன்னா உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் வாங்க. இதான் வந்து சிம்பிளான ஒரு கான்செப்ட், உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க நெக்ஸ்ட் போகலாம். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா ப்ரோ இட்ஸ் வெரி சிம்பிள் ப்ரோ. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஒர்க்கிங் ஆஃப் என்ஜைம் முன்னாடி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எஸ் யூ ஹேவ் டு ரைட் சம் பாயிண்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா each restriction enzyme will inspect the length of the DNA. இந்த மாதிரி நீங்கள் இன்சைட்ல இருக்க நோட் பண்ணுங்கள். restriction enzyme will இன்ஸ்பெக்டிங் மீன்ஸ் கைஸ் அந்த டிஎன்ஏ ஃபுல்லாக வந்துட்டு செக் பண்ணுது. ஓகேங்களா. ஃபுல் டிஎன்ஏ லென்த் ஆஃப் சீக்வன்ஸ் கைஸ். நம்ம லென்த் பார்த்தீங்கன்னா 2.2 நானோமீட்டர் எல்லாமே வந்துட்டு வெளியில் எடுத்தோம்னா அந்த மாதிரி வந்துட்டு அங்கே வந்து காயிலான இருக்கும். ஸோ ஃபுல்லாக செக் பண்ணும். ஏன்னா வந்துட்டு என்ன சீக்வன்ஸில் எங்கே இருக்குது அந்த ஏன் வந்துட்டு நீங்கள் கேட்கலாம் ஏன் ரெஸ்ட்ரிக்ஷன் என்ஜைம் வந்துட்டு இன்ஸ்பெக்ட் பண்ணுறது ஃபுல் லென்த்தான்னு கேட்டிங்கன்னா தே வில் சர்ச் ஃபார் சம் ரெகக்னைசிங் சம் சீக்வன்சஸ் நோன் அஸ் இட் இஸ் கால்ட் அஸ் palindromic சீக்வன்ஸ். ஓகேங்களா. palindromic சீக்வன்ஸ்னா என்ன ப்ரோ கேட்டிங்கன்னா இட்ஸ் வெரி சிம்பிள் ப்ரோ. உங்களுக்கு நிறைய பேருக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் palindromனா என்னன்னு சொல்லிட்டு. இட் இஸ் கால்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா palindromனா ஒன்றும் இல்லை கைஸ். நீங்கள் வந்துட்டு ஒரு வேர்டு வந்துட்டு முன்னாடி படிக்கிறீங்க, உங்களுக்கு அது சேமாக ஸ்பெல் ஆகும். பின்னாடி படிக்கிறீங்க அப்பயும் சேமாக ஸ்பெல் ஆகும். அதான் படிங்கன்னா palindrome. ஸோ எக்ஸாம்பிள் படிங்கன்னா நம்ம இன்சைட் புக்லேயே இருக்குது. இட் இஸ் கால்டு யுவர் மலையாளம். ஓகேங்களா. ஸோ மலையாளம் மீன்ஸ் இட்ஸ் அ லாங்குவேஜ். ஓகேங்களா. ஸோ கரெக்டாக நினைக்கிறேன். ஸோ மலையாளம். இப்போ நீங்கள் திருப்பி படிங்களேன் MALAYAMAM. ஓகேங்களா. இதான் நம்மளோட வேர்ல்டு லார்ஜஸ்ட் palindrome நினைக்கிறேன். என்ன உங்களுக்கு என்ன palindrome தெரிஞ்சால் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ என்ன பண்ண போகிறோன்னா இப்போ நீங்கள் மாம்னு கூட எடுத்துக்கலாம். மாம் டேட் எல்லாமே படிங்கன்னா நம்மளுக்கு palindrome தான். ஓகேங்களா. பின்னாடி படித்தாலும் ஒன்று தான். ஸோ இதுதான் நம்மளோட கான்செப்ட். ஓகேங்களா. இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா இப்போ நான் வந்து உங்களுக்கு மாலிகுலர் பேசிஸ் என்னன்னு சொல்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள் 5' to 3' நீங்கள் ஒரு DNA ஸ்டாண்ட் எழுதுங்க. இப்போ நான் வந்து எக்ஸாம்பிள் GAATTC இது பண்ணிங்கன்னா நம்ம ஈக்குவலியோட ரெகக்னேஷன் சைட் ஆக்சுவலி நம்ம படிப்போம். ஸோ இது பண்ணிங்கன்னா இதுக்கு நீங்கள் என்ன எழுதுவீங்க காம்ப்ளிமெண்ட்ரியாக ஜிக்கு என்ன எழுதுவீங்க சி, ஏக்கு டி, டிடிக்கு என்ன ஏ, இங்கே என்ன வருவீங்க ஜி. ஓகேங்களா. ஸோ இங்கே பண்ணிங்க GAATTCங்களா, இங்கே என்ன பண்ணிங்களா GAATTC ரெண்டுமே சேமுங்களா. ஸோ அதனால தான் பண்ணிங்கன்னா palindromic சீக்வன்ஸ். ஸோ இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்ஜைம் என்ன பண்ணுவோம்னா அந்த palindromic சீக்வன்ஸை கண்டுபிடிச்சி இந்த மாதிரி போயிட்டு அதை அட்டாக் பண்ணும். அதை வந்து பண்ணிங்கன்னா க்ளீவ் பண்ணும். இதான் வந்து ஒரு கான்செப்ட். ஓகேங்களா. இது யூஸ்வலி என்ன பார்த்தீங்கன்னா 4 to 8 நியூக்ளியோடைட்ஸாக கூட இருக்கலாம். நம்மளுக்கு மோஸ்ட் ஆஃப் த கேஸில் 6 வரும். ஸோ நம்ம 4 to 8 நியூக்ளியோடைட்ஸாக கூட இருக்கலாம். ஓகேங்களா. ஸோ இதான் பண்ணிங்கன்னா palindromic சீக்வன்ஸ். ஐ ஹோப் இட் இஸ் கிளியர் கைஸ். ஸோ நம்ம பேசிக்ஸ்லேருந்து கொஞ்சம் ஆரம்பிக்கலாம் பிஃபோர் கிளீவிங் அந்த பாயிண்ட்லாம் கூட. ஸோ நீங்கள் இதான் பண்ணிங்கன்னா ஒரு DNA கைஸ். இதான் பண்ணிங்கன்னா ஒரு DNA சீக்வன்ஸ்னு வச்சுக்கோங்களேன். இது பண்ணிங்கன்னா 2 ஸ்டாண்ட் ஆஃப் DNA. ஸோ என்ன ப்ரோ கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சுக்கும் திஸ் இஸ் யுவர் 5', திஸ் இஸ் யுவர் 3'. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூக்ளியோடைடு இருக்குது. ஓகேங்களா. இங்கே ஒரு நியூக்ளியோடைடு இருக்குது, இங்கே ஒரு பண்ணிங்கன்னா நியூக்ளியோடைடு இருக்குது. ஓகேங்களா. இங்கே அட்ஜசன்ட்டாக இங்கே நியூக்ளியோடைடு இருக்குது, இங்கே ஒரு நியூக்ளியோடைடு இருக்குது. ஓகேங்களா. சரி இப்போ இந்த 2 நியூக்ளியோடைடு எப்படி அட்டாச் ஆயிருக்குன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு எப்படி அட்டாச் ஆயிருக்கு உங்களுக்கு ரீகாலோட திஸ் இஸ் கால்ட் யுவர் பாஸ்போர்ட் டைஎஸ்டர் பாண்ட். ஓகேங்களா. ஸோ பாஸ்போர்ட் டைஎஸ்டர் பாண்ட் எல்லாமே நம்ம அங்கே மாலிகுலர் பேசிஸில் டீட்டெயிலாக நீங்கள் படிச்சிருப்பீங்க. அகைன் ரிவைஸ் பண்ணுங்கள் பிகாஸ் வி ஹேவ் வெரி லெஸ் டைம். ரிவைஸ் ஆல் த டாபிக்ஸ். தென் நியூக்ளியோடைடு என்னன்னு கேட்டிங்கன்னா யூ ஆல்ரெடி நோ நைட்ரஜனஸ் பேஸ் ப்ளஸ் சுகர் ப்ளஸ் பாஸ்பேட் குரூப் யூ வில் கிவ் யுவர் நைட்ரஜனஸ் பேஸ். இதான் பார்த்தீங்கன்னா நைட்ரஜனஸ் பேஸ். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணிங்கன்னா இப்போது இந்த ரெண்டுமே எப்படி அட்டாச் ஆயிருக்குன்னு கேட்டிங்கன்னா இட் இஸ் கால்டு யுவர் ஹைட்ரஜன் பாண்ட்ஸ். A double bond
இது பார்த்தீங்கன்னா 2 அடினைனுக்கும் டைமிங்கும் பார்த்தீங்கன்னா 2 ஹைட்ரஜன் பாண்ட், தைமினுக்கும் சைன்தோசினுக்கும் பார்த்தீங்கன்னா 3 ஹைட்ரஜன் பாண்ட். உங்களுக்கு இது பேசிக்ஸாக தெரிஞ்சிருக்கும். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ் பேரிங் எல்லாமே உங்களுக்கு பேசிக் கேஸ். ஸோ பேசிக் சொல்லிட்டேன் பிகாஸ் உங்களுக்கு ரீகால் ஆகலன்னா ஒரு இதுக்காக சொல்லிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அகைன் வந்து பார்த்தீங்கன்னா தட்ஸ் ஆல். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி இன்னொன்று தெரிஞ்சிருக்கும். இட்ஸ் யுவர் நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் எக்ஸோ நியூக்ளியஸ்னா எண்டோ நியூக்ளியஸ்னா என்ன சொல்லிட்டு ஆல்ரெடி நான் அடையே சொன்ன மாதிரி தான். எக்ஸோ நியூக்ளியஸ் மீன்ஸ் எண்டோ நியூக்ளியஸ் மீன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். கைஸ் இது ஆக்சுவலி ஒரே பாயிண்ட் தான் எக்ஸ்ட்ரா சொல்ல வரேன், அதனால தான் நான் மறுபடியும் எழுதுறேன். ஸோ இது பண்ணிங்கன்னா உங்களோட எக்ஸோ நியூக்ளியஸ் என்ன பண்ணும், எண்ட்லேருந்து கட் பண்ணும். இது ஆக்சுவலி நாட் யூஸ்ஃபுல் இன் பயோடெக்னாலஜி. பட் இந்த எண்டோ நியூக்ளியஸ்னால் நீங்கள் மோஸ்ட்டாக படிக்கிறீங்களே, நீங்கள் எண்டோ நியூக்ளியஸ் பார்த்தீங்கன்னா இட் இஸ் யூஸ்ட் இன் பயோடெக். ஓகேங்களா? ஸோ இதான் பார்த்தீங்கன்னா நம்ம பயோடெக்கில் அதிகமாக யூஸ் பண்ணுறோம். ப்ளஸ் இட் இஸ் யூஸ்ஃபுல்லும் கூட. ஓகேங்களா? ஏன் சொல்லி நம்ம ஸ்டடி பண்ணலாம். ஸோ வி ஆர் கோயிங் டு ஸ்டடி திஸ் ஒர்க்கிங் ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம். ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்சிஆர்ட்லேயே முடிச்சிடலாம் பிகாஸ் நம்ம எழுதுனா டைம் ஆகும். ஸோ நம்ம எக்ஸாம்பிள் என்ன தக்க போகிறோம் கேட்டிங்கன்னா EcoR1. ஓகேங்களா? ஸோ EcoR1 என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா வெரி சிம்பிள் ப்ரோ. EcoR1 பார்த்திங்கன்னா ஒரு பாலண்ட்ரோமர் சீக்வன்ஸ் வந்துட்டு கண்டுபிடிக்கிறது இன் போத் ஃபாரின் DNA அண்ட் வந்து வெக்டார். ஓகேங்களா? அதான் இம்பார்ட்டன்ட். ஸோ வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்ல வராங்க, எப்படி ஆக்ஷன் ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம். ஓகேங்களா? இட்ஸ் அகைன் வெரி சிம்பிள், பொறுமையாக கேளுங்க, முடிச்சிடலாம். ஸோ என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் கட்ஸ் த DNA அட் போத் ஸ்டாண்ட் அட் சேம் சைட். ஒரே சைட்லனா வந்துட்டு ஒரே பாலண்ட்ரோம்னான கைஸ் நான் சொன்னேன். ஓகேங்களா? போட் வந்து சேம் பாலண்ட்ரோம். ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா இதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட வெக்டார் DNA. நம்ம இந்த வெக்டார் என்ன பண்ண போது நம்மளோட DNA கேரி பண்ண போது அந்த ஹோஸ்ட்டுக்கு. இது பார்த்தீங்கன்னா GAA-TTC. இதான் பார்த்தீங்கன்னா EcoR1 வர ரெகனேஷன் சைட். ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா கைஸ் கரெக்டாக இந்த குவானினுக்கும் அடினைனுக்கும் பார்த்தீங்கன்னா இதோட க்ளீவேஜ் சைட் இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே நீங்கள் கீழேருந்து பார்த்தாலுமே கூட குவானினுக்கும் அடினைனுக்குன்னா வந்துட்டு அந்த சீக்வன்ஸ் இருக்குது. இங்கே ஃபாரின் DNA அதாவது நம்மளுக்கு வந்துட்டு அந்த டிசைட் DNA ஏலியன் DNA பார்த்தீங்கன்னா அதுவும் பார்த்தீங்கன்னா GALனா கட் பண்ணுது, இதுவும் GAAலாம் கட் பண்ணுது. இதான் கைஸ் கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இது கட் பண்ணோன்னே என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா இது இந்த சீக்வன்ஸ் போல் வெளியில் போயிருமா, வெளியில் போயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இது மட்டும்தான் இருக்குது. ஓகேங்களா? இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது கட் ஆயிடுச்சுங்களா, கீழே இருக்கிற எல்லாமே கட் ஆயிடுச்சுன்னா இது வெளியில் போயிடுச்சுங்களா. ஓகே, கட் ஆயிடுச்சு, வெளில போயிடுச்சு. இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கி எண்டை ப்ரொடியூஸ் பண்ணுது கைஸ். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது பாருங்கள், இது பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா சீக்வன்ஸ் தானே. இது பார்த்தீங்கன்னா ஒரு தொங்கிட்டு ஒரு ஸ்டிக்கி மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா பிளண்ட்டாக இருக்காது. பிளண்ட் என்ன நான் சொல்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்டிக்கி எண்டு. ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டிக்கி எண்டுக்கு நீங்கள் காம்ப்ளிமெண்ட்ரியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எஸ் நீங்கள் எழுதி பாருங்கள் AATT. ஓகேங்களா? இதான் வந்து காம்ப்ளிமெண்ட்ரியா. இங்கே பாருங்கள் இது அப்படியே இருக்குது. ஸோ இது என்ன பண்ணும், இது போய்ட்டு அப்படியே அட்டாச் பண்ணும். இந்த 2 DNA அட்டாச் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், இட்ஸ் அவர் RDNA. வெரி சிம்பிள் கைஸ். நான் உங்களுக்கு ஆல்ரெடி ஃபஸ்ட்டு சொன்னதுதான் இப்போ நான் மாலிகுலர் லெவலில் சொல்லிட்டு இருக்கேன். நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொன்னல ஸ்டான்லி கோஹர் ஹெர்பர்ட் பாயர் பண்ணாங்கன்னு, அதோட மாலிகுலர் ஃபார்ம் மட்டும்தான் இது, நத்திங் மோர் தன் திஸ். ஓகேங்களா? இட்ஸ் வெரி சிம்பிள். இந்த டயக்ராம் நீங்கள் பாட்டுருங்க. அங்கே நம்ம வந்து ரொம்ப மாலிகுலர் லெவலில் படித்தோம். இது வந்து கொஞ்சம் பேசிக்கான லெவல். ஃபாரின் DNA இருக்குது கைஸ், நம்மளுக்கு டிசைட் DNA ஏலியன் DNA. இது பார்த்தீங்கன்னா நம்ம வெக்டார் பிளாஸ்மிட். ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் வந்து கட் பண்ணுறோம். கட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு கேப் உருவாக்கிட்டோம். பட் இங்கே பாருங்கள் என்ன போட்டிருக்கு, சேம் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் மற்றும் போத் த சைட்ஸ். ஓகேங்களா? சேம் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் நோட் பண்ணுங்கள். தென் இதையும் நம்ம வந்துட்டு கிரியேட் பண்ணிடுச்சு சேம் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் வச்சு. ஸோ நம்ம DNA லைகேஸ் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், க்ளூ பண்ணி RDNA உருவாக்கிட்டோம். வெரி சிம்பிள் கைஸ், வெரி சிம்பிள். அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், ஈக்குவலில் கொண்டு போய் ஹோஸ்ட்டில் கொண்டு போய் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறோம். அவ்வளோதான். ஸோ ஓகே கைஸ், ஸோ நம்ம வந்து மேஜர் கான்செப்ட் முடிச்சாச்சு. இன்னொரு குட்டி கான்செப்ட் தான் இருக்குது, அதோட இந்த செஷன் நம்ம முடிச்சிடலாம். ஸோ வாங்க அந்த கான்செப்ட் என்ன சொல்லிட்டு பார்க்கலாம். இட்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கைஸ். ஏன்னா இது என்சிஆர்டில் இல்லை, பட் டெஃபினெட்லி தே வில் ஹேஸ். ஸோ நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா கைஸ், நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2 டைப்ஸாக பிரிச்சிட்டோம்ல. இன்னொரு கிளாசிஃபிகேஷன் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் தேர் டைப் ஆஃப் என்ஸ் கைஸ். அது என்ன மாதிரியான என் ப்ரொடியூஸ் பண்ண சொல்லி நான் பிளண்ட் என்னு சொன்னல, அது என்னென்னு வாங்க ஈஸியாக பார்த்துடலாம். ஸோ வெரி சிம்பிள் கைஸ். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நோட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து என்ன நோட் பண்ணுங்கள், நான் சொல்ல மறந்துட்டேன். ஃபஸ்ட்டு என்சைம் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் என்ன கைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹிண்ட் 2. ஓகேங்களா? இந்த ஹிண்ட் 2 என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா இட் இஸ் அவர் ஃபஸ்ட்டு ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம். ஓகேங்களா? திஸ் இஸ் அவர் ஃபஸ்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம். இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டிஸ்கவர் பண்ண ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் கைஸ். ஸோ இது என்ன ப்ரோ நீங்கள் இல்லை என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா இட் இஸ் த ஃபஸ்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம் டிஸ்கவர். இது டிஸ்கவர் பண்ணதுக்கப்புறம் இது எப்போ கேரக்டரைஸ் பண்ணாங்க தெரியுங்களா? 5 years later. இட் இஸ் தேர் இன் NCERT கைஸ். வெரி இம்பார்ட்டன்ட். ஐ எம் எக்ஸ்பெக்டிங் திஸ் கொஷின். ஸோ இந்த மாதிரி 5 years லேட்டருக்கு அப்புறம் தான் வந்துட்டு இது கண்டுபிடிச்சாங்களே. அதாவது 5 yearsக்கு அப்புறம் கேரக்டரைஸ் பண்ணாங்க இது என்ன மாதிரியான என்சைம், இதோட எண்ட் என்னன்னு சொல்லிட்டு. அதாவது அவ்வளோ ப்ராசஸ் நடந்திருக்கு இதோட சீக்வன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு மட்டும். ஓகேங்களா? இதோட சீக்வன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிகாஸ் இது NCERTல இல்லை, பட் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். இப்போ நீங்கள் சொல்லுங்களேன், EcoR1க்கு என்ன சீக்வன்ஸ்? GAA-TTCங்களா?
இதான வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஈகோ ஆர்1 5 ப்ரைம் டு 3 ப்ரைம்ங்களா. இப்போ நீங்கள் ஹின் டூக்கு என்ன ஞாபகம் வச்சுக்கணும் தெரியுங்களா? வெரி சிம்பிள். நான் என்ன பண்ண போகிறேன் தெரியுங்களா? இந்த என்ன பண்ண போகிறேன், இந்த இந்த ஏஏடிடி இருக்குங்களா, இதை மட்டும் நான் ரிவர்ஸில் எழுத போகிறேன். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், உங்களுக்கு புரியும். டி டி ஏ ஏ அவ்வளோதான். இங்கே பாருங்கள், ஜிடிடி ஏஏஏ எவ்வளோதான். இங்கே ஜிஏடிடிசி மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா ஜிடிடி ஏஏசி எவ்வளோதான். இங்கே பாருங்கள், வெரி சிம்பிள். ஸோ நீங்கள் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போது காம்ப்ளிமெண்ட்ரி எழுதுங்க. சி ஏ ஏ டி டி ஜி ரிவர்ஸ்ல படித்தாலும் சேமாக வருதுங்களா. இதான் பார்த்தீங்கன்னா palindrome ஆஃப் திஸ் ஹிந்து. ஓகேங்களா? ஏன் ப்ரோ இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா, இப்போனா நம்ம கான்செப்டில் என்ட்ரு ஆகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லைங்களா, ரெஸ்ட்ரிக்ஷன் என்ஜின் பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் இருக்குது பேஸ்ட் ஆன் their ends. ஸோ ஃபர்ஸ்ட் டைப் இஸ் யுவர் நான் ஸ்டிக்கி ends ஆர் ஆல்சோ known as யுவர் blunt ends. ஓகேங்களா? blunt ends இதோட எக்ஸாம்பிளாக நோட் பண்ணிக்கோங்க கைஸ். நோட் பண்ணலன்னா கூட நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் நோட் பண்ணிக்கோங்க கைஸ், வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யுவர் ஸ்டிக்கி எண்ட்ஸ். நம்ம ஆல்ரெடி ஸ்டிக்கி எண்ட்ஸ்னு என்னென்னு டீட்டெயிலாக பார்த்தாச்சு. பட் அகைன் நான் உங்களுக்காக சொல்கிறேன். ஸோ இதோட நம்ம செஷன் முடியுது. we are going to end this quickly. வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ blunt ends என்ன கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம படித்தோம்ல, அதை ஹிந்து படிங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் ஆஃப் யுவர் blunt end. எக்ஸாம்பிள் நோட் பண்ணிக்கோங்க கைஸ், இதான் இம்பார்ட்டன்ட். ஸோ ஹிந்து. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இட் இஸ் யுவர் ஸ்மா ஒன். இதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன், அதாவது உங்களுக்கான ஃபுல் ஃபார்ம் தேவை கிடையாது. நோட் பண்ணிக்கோங்க. திஸ் யுவர் ஸ்மா ஒன். நெக்ஸ்ட் என்ன எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஹே3 கைஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா இன்சைட்லி இல்லை, பட் அவங்க வந்து கேட்க சான்ஸ் இருக்குது. பிகாஸ் NTA is asking everything they can ask. ஸோ கைஸ், ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹிந்து. ஓகேங்களா? செகண்ட் எக்ஸாம்பிள் என்னென்னா ஸ்மா ஒன். தேர்ட் எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹே3. இந்த 3 எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஃபிங்கர் டிப்ஸில் இருக்கணும். இன்னொரு எக்ஸாம்பிள் நீங்கள் எக்ஸ்ட்ரா நோட் பண்ணிக்கோங்க. இதுவும் எக்ஸ்ட்ரா தான். பிகாஸ் NTA கேன் ஆஸ்க் எனி திங் தே வாண்ட் நவ் டேஸ். ஸோ நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா ஈகோ R5. நம்மளுக்கு தெரியும் ஈகோ R1 பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கி எண்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. பட் ஈகோ R5 பார்த்தீங்கன்னா அதோட ஆப்போசிட், அப்படி blunt ends ப்ரொடியூஸ் பண்ணும். நோட் பண்ணிக்கோங்க. இந்த 4 எக்ஸாம்பிள் உங்களோட ஃபிங்கர் டிப்ஸில் இருக்கணும். ஓகே, வாங்க நெக்ஸ்ட் போகலாம். ஸோ ஸ்டிக்கி எண்ட்ஸோட எக்ஸாம்பிள் கேட்டிங்கன்னா ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சதுன்னா இட் இஸ் யுவர் ஈகோ R1. ஸ்டார்டிங் ஃப்ரம் ஈகோ R1. ஈகோ R1 தான் நம்மளோட இப்போ படிச்சுட்டு இருக்கோங்களே, நம்மளோட GATDC படித்தோம்ல. ஸோ அதான் நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா கைஸ், இங்கே என்ன எக்ஸாம்பிள் இருக்குன்னு பாருங்கள். இது டெலிட் ஆகிருக்கு. ஸோ இதுங்க ஹே, தென் இது என்னது ஸ்மா. ஓகே, ஸோ இங்கே என்ன பார்த்தீங்கன்னா கைஸ், இங்கே என்ன இருக்குன்னா ஹின்2 இருக்குங்க இல்லைங்களா. ஹின்2 வந்துட்டு பார்த்தீங்கன்னா blunt endல வருது. ஓகேங்களா? அப்போ இந்த ஹின்3 ஒன்று இருக்குல்ல, ஹின்2 இருக்குன்னா ஹின்3 இருக்குல்ல, அது எங்கே வரும்னு கேட்டிங்கன்னா ஸ்டிக்கி எண்ட்ஸில் வந்துடும். கைஸ் நோட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஹின்2 ஹின்3 வந்து பார்த்தீங்கன்னா வேறு அதாவது பார்த்தீங்கன்னா ஒன்று வந்துட்டு ஸ்டிக்கி எண்ட், ஹின்3 வந்துட்டு ஸ்டிக்கி எண்டு, ஹின்2 பார்த்தீங்கன்னா blunt end. இதுலேருந்து கண்டிப்பாக கன்ஃபியூஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் நான் நிறைய தடவை கன்ஃபியூஸ் ஆயிருக்கேன். ஸோ நோட் பண்ணிக்கோங்க, இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தென் பார்த்தீங்கன்னா BAM-H1. ஓகேங்களா? BAM-H1 இது நம்மளோட டெட்ராசைக்ளிக் ரெசிஸ்டன்ஸ் ஜீனில் இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஆல்ரெடி படிச்சிருந்தீங்கன்னா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஈகோ R1, ஹின்3 அண்ட் ஈகோ R1. கைஸ் இது போடும். இது there are some 7 examples. Remember this, very important. ஸோ நம்ம வந்து வாங்க நம்ம blunt ends என்னன்னு சொல்லி பார்க்கலாம். வெரி ஈஸி கைஸ். ஸோ blunt ends என்னன்னு கேட்டிங்கன்னா, imagine you have a DNA sequence like this. DNA here, DNA strand இங்கே இருக்குன்னு வைங்களேன். இங்கே பாருங்கள், 5' எண்ணில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்குன்னா 5' எண், இங்கே 3' எண், இது பார்த்தீங்கன்னா 3' எண், இது பார்த்தீங்கன்னா 5' எண். ஓகே, ஸோ இங்கே என்ன இருக்குன்னு இங்கே என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா கைஸ், வெரி சிம்பிள். blunt ends என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம சீக்வன்ஸ் எழுதிடலாம். உங்களோட ஹின்2 ஒரு சீக்வன்ஸ் எழுதலாம். GAA AAC இதான உங்களோட சீக்வன்ஸ். CAA TTG இதான் உங்களோட சீக்வன்ஸ். இப்போ என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா ப்ரோ, வெரி சிம்பிள். இங்கே என்ன பண்ண போகிறோம், இந்த ஹிண்ட் எங்கே எக்ஸாக்டாக கட் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, எக்ஸாக்ட்லி பிட்வீன் த தைமின் அண்டு அடினின். ஓகேங்களா? இட் கட்ஸ் எக்ஸாக்ட்லி பிட்வீன் த தைமின் அண்ட் அடினின். அண்டர்ஸ்டாண்டிங் இது சரி, இந்த ஸ்டாண்டிங் சரி. இங்கே பாருங்கள், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸே இல்லை. அதாவது பார்த்தீங்கன்னா கரெக்டாக இங்கே கட் பண்ணுது. இங்கே கரெக்டாக கட் பண்ணிடுச்சுன்னு வைங்களேன், உங்களுக்கு ஸ்டிக்கி எண்ட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகலைன்னா இட் இஸ் கால்டு நான் ஸ்டிக்கி எண்ட்ஸ் ஆர் ஆல்சோ known as blunt ends. ஓகேங்களா? இது கட் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும் கைஸ், இன்னொன்று நோட் பண்ணுங்கள். நீ 2024 கேட்ட கொஸ்டின் இது ஆக்சுவலி. ஹின்2 எத்தனை பேஸ் பேர் வந்துட்டு எத்தனை பேஸ் பேர் ரெகனைஸ் பண்ணணும்னு கேட்டிருந்தாங்க. இது நிறைய பேருக்கு வந்து ரொம்ப பிடிச்சா இருந்துச்சு. பட் நோட் பண்ணிக்கோங்க, இட்ஸ் 6 பேஸ் பேர். அதாவது அதனால நான் உங்களுக்கு சீக்வன்ஸாக எழுதி கொடுத்துருந்தேன். இது கூட கேட்க சான்ஸ் இருக்குது. GTTAAC இது நோட் பண்ணிக்கோங்க, இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம blunt end இப்போ வந்து கட் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னா GTT, தென் இங்கே AAC, இங்கே பாருங்கள் CAA CAA,
இங்கே வந்து TTG. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்டிக்கி என்ஸே ப்ரொடியூஸ் ஆகலை. இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்னா blunt end சொல்கிறோம். This is called your blunt end. I hope it is clear guys, very important. So next வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கி என்ஸ் guys. ஸோ guys நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு, நம்ம அகைன் வந்து ஒரு ரிவிஷனுக்காக பார்க்கலாம். உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் ஸ்டிக்கி என்ஸ்னா என்ன சொல்லிட்டு EcoR1லேயே நம்ம பார்த்தாச்சு. ஸோ என்ன ஸ்டிக்கி என்ஸ்னால் பார்த்தீங்கன்னா நம்ம குயிக்காகவே முடிச்சிடலாம், பிகாஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். GAA TTC இருக்குன்னு வைங்களேன், இங்கே வந்துட்டு CTTAAG இருக்குன்னு வைங்களேன். என்ன என்சைம் பண்ணணும்னா இதோட எக்ஸாக்டாக போயிட்டு இந்த மிடில் கட் பண்ணணும். லைக் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஜியில் போய் இங்கே கானினுக்கும் அடினைக்கும் கட் பண்ணும், இங்கே கானினுக்கு அடினைன் கட் பண்ணுச்சுன்னா இது உங்களோட ஸ்டிக்கி என்சர் ப்ரொடியூஸ் ஆகிட்டு உங்களுக்கு வந்து இப்போ நான் உங்களுக்கு புக்கில் எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டோம். ஸோ இதோட எக்ஸாம்பிள்லாம் என்னது EcoR1, HIN3 அண்ட் BAMH1. ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸ் நோட் பண்ணிக்கோங்க, வெரி இம்பார்ட்டன்ட் கேஸ். ஸோ தட்ஸ் ஆல் கேஸ், நம்மளோட ரெஸ்ட்ரிக்ஷன் முடிச்சாச்சு. இன்னொன்று நீங்கள் என்ன நோட் பண்ணணும்னா 2 டேர்ம் சொல்கிறேன் கேஸ். ஸோ நோட் பாயிண்ட் எழுதிக்கோங்க, இட்ஸ் அ நோட் பாயிண்ட். ஸோ மாலிகுலர் சிசர்ஸ்னு என்னென்னு கேட்பாங்க. இப்போ வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்னா கேஸ் லைக் பார்த்தீங்கன்னா ஒரு சீக்வன்ஸை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ மாலிகுலர் சிசர்ஸ்னு என்னென்னு கேட்டிங்கன்னா இட் இஸ் none other than your ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம். இதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மாலிகுலர் சிசர்ஸ். மாலிகுலர் க்ளூன்னா கேட்பாங்க. மாலிகுலர் க்ளூன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் யுவர் லைகேஸ் என்சைம். லைகேஸ் ஏன் சொல்கிறோன்னா பிகாஸ் இட் வில் ஜாயின் யுவர் DNA. ஓகேங்களா? எப்படின்னா இப்போ கட் பண்ண DNA ரெண்டுத்தையும் எப்படி வந்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு எக்ஸாம்பிள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு DNA வந்துட்டு நம்ம எடுத்தாச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபாரின் DNA நம்ம எடுத்திருக்கோம். இது ரெண்டு போய் அட்டாச் பண்ணணும்ல, இதை அட்டாச் பண்ணுறதுக்கு ஒரு DNA ஒரு வேணும்ல, அதுக்கு தான் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா DNA லைகேஸ் கைஸ். இங்கே பாருங்கள் இப்போ அட்டாச் ஆகிடுச்சு. இதான் வந்து பார்த்தீங்கன்னா DNA லைகேஸ் போய்ட்டு நான் ரோலை பண்ணுது. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ திக்னஸ் ஆஃப் த எண்ட்ஸ் ஃபெசிலேட்ஸ் தி ஆக்ஷன். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டிக்கி எண்ட்ஸ் இருந்தால் உங்களுக்கு அந்த DNA லைகேஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். ஓகேங்களா? ஸோ ஸ்டிக்கி எண்ட்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் கைஸ், பிகாஸ் அது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பெனிஃபிஷியலான ஸ்டிக்கி எண்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறது இட்ஸ் வெரி குட் திங். ஓகேங்களா? நோட் பண்ணிக்கோங்க. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். ஸோ நம்ம வந்து ஃபுல்லாகவே முடிச்சாச்சு. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 1 ஆஃப் யுவர் பயோடெக்னாலஜி. நம்ம என்ன படிச்சிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கைஸ் ஒரு சம்மரி கொடுத்துட்றேன். ஸோ நம்ம என்ன ரிவைஸ் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா we have revised your first 2 steps of your biotechnology, that is called your identification and your fragmentation of isolated DNA. ஃபஸ்ட் ஸ்டெப் முடிச்சிருக்கோம், செகண்ட் ஸ்டெப் முடிச்சிருக்கோம். வெரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 3, 4 முடிச்சுட்டு 5, 6, 7, 8 வந்துட்டு நம்ம தனியாக முடிச்சிடலாம். இட்ஸ் வெரி ஈஸி கேஸ். அண்ட் இங்கே உங்களுக்கு இன்றைக்கி புரிஞ்சிருக்கும் இந்த ஒரு சாப்டர் வந்து எப்படி அப்ரோச் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஐ திங்க் ஐ மேட் எவ்ரி பாயிண்ட் கிளியர். நோ உங்களுக்கு இந்த நோட்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வி ஆர் ஸ்டார்டிங் a Telegram சேனல் குவிக்லி. ஸோ இதான் கைஸ் ஃபஸ்ட் பார்ட். உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ டில் த எண்ட். நீங்கள் வந்து என் வரைக்கும் பார்த்தீங்க, ரொம்ப தேங்க்ஸ். ஸோ மறக்காம இந்த வீடியோ லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயாலஜி வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறாங்க, அவங்க ஷேர் பண்ணுங்கள். இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் them. நம்ம ஒன்றுமே வந்து இங்கே டைம் பாஸ் பண்ணிட்டோ எதுவுமே பண்ணல. நம்ம வந்து ஜஸ்ட் லேர்னிங் த பியூர் கான்செப்ட். நம்மளுக்கு குவாலிட்டி இஸ் மோர் தென் த குவான்டிட்டி கைஸ். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி டைமில் நம்ம நிறைய குவாலிட்டியான செஷன்ஸ் எடுக்கிறோம். ஸோ ஐ எம் ஆல்சோ என் ஸ்டூடெண்ட் லைக் யூ. ஸோ நான் நிறைய மிஸ்டேக் பண்ணியிருக்க கூட சான்சஸ் நிறைய அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் நான் என்னென்னலாம் இம்ப்ரூவ் பண்ணலாம்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு கமெண்ட்ஸ் நான் டெய்லி படிப்பேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன சாப்டர் போடலாம்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட 3rd and 4th வருது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட 3rd and 4th ஸ்டெப் வருது. ஸோ வெயிட் பண்ணுங்கள், தட் வீடியோ வில் பி கமிங் சூன். ஸோ வெயிட் பண்ணுங்க. ஸோ keep learning, keep revising because time is very less. So thank you guys, thanks for watching. Signing off, VMJ. Bye.